செல்வ வணக்கம் ஐயா. காலை செல்வ வணக்கம். செல்வ வணக்கம் செல்வம். இனிய காலை செல்வ வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா எல்லாருமே வருகை நேரம் பதிவிட்டு விட்டாச்சா? ஐயா புரியலைங்க ஐயா. வருகை நேரம் பதிவு செய்யப்படுதா? நான் பண்ணிட்டேங்க ஐயா. லட்சுமிமா 1 குறையுது. புஷ்பா திரைப்படத்துல செகாவத் இன்ஸ்பெக்டர் சொல்லுவார்ல, 1 குறைச்சலாகுது. சரி, எல்லாரும் பதிவிட்டு கொண்டே இருங்கள். யாரோ ஒருத்தர் போன 10 நாளுடைய பாட சுருக்கத்தை, டே 1 என்ன, 2 என்ன, 3 என்ன, 4 என்ன, 5 என்ன, 6 என்ன, 7 என்ன, 8 என்ன, 9 என்ன, 10 என்னன்னு அப்படியே ஒரு வரியில சொல்லலாமா? யார சொல்ல போறீங்க? ஒன்னிலிருந்து 10 வரைக்கும் எடுக்கப்பட்ட பாடத்திட்டம். 1ஆம் தேதி என்ன, 2ஆம் தேதி என்ன, 3ஆம் தேதி என்ன? சிவபாலன் சார் சொல்லுங்க சார். சார் ஒரு நிமிஷம் ஃபேன் ஆஃப் பண்ணிக்கிறேன். சார் அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். வணக்கம் ஐயா. நம்ம 1/1/2024 ஃபர்ஸ்ட் டே பார்த்தது வந்து என்னன்னா, செக் யுவர் செல்ஃப் யூ கெட் கோல்டன் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அதுல நான் எழுதியிருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் அப்படின்னா, ஒரு தீப்பெட்டிக்குள் 50 குச்சிகள் இருக்குது. அது வந்து நம்ம கொளுத்தணும் அப்படின்னா மெழுகுபத்தியை கொளுத்தலாம், சூடத்தை கொளுத்தலாம், விளக்கு கொளுத்தலாம், ஒரு காட்டை கூட கொளுத்தலாம். ஸோ நம்ம நம்பிக்கையை வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். அதுலதான் நம்ம சொல்லப்பட்டது வந்து, நம்பிக்கைங்கிறது வந்து ஒரு க்ரூட் ஆயில். அந்த க்ரூட் ஆயிலுக்குள்ளதான் பெட்ரோலியம் இருக்குது, பாலிப்ரோப்ளைன், நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஒன்னொன்னா பிரிச்சு எடுக்கும் போதுதான் அது பயன்படுது. அதுல வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிறது பெட்ரோல் தான் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அது மாதிரி கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சது வந்து யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த கம்ப்யூட்டருக்கு வந்து சாஃப்ட்வேர் பண்ணது வந்து பில்கேட்ஸ் அப்படின்னு நம்ம அன்னைக்கு அதை பார்த்தோம் சார். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டே உள்ளது நான் எழுதி வச்சிருக்கிறது. ரைட்டா சார்? அப்புறம் நம்பர் 2 சார். இல்ல நீங்க சொல்றது ரைட்டானு மத்தவங்க தான் சொல்லணும்னு. சரின்னு சொன்னா நான் 2வது நாளுக்கு போவேன் சார். அதுக்கு தான் கேட்கிறேன். சார் 2வது நாள் போலாங்களா? இல்ல இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? நாராயண் சார் போலாங்க ஐயா. போலாங்க ஐயா செகண்ட் டேவுக்கு. சார் ரைட். 2வது நம்ம பார்த்தது வந்து, நம்பிக்கையானது தனித்து இயங்குவது, நேரடியாகவும் இயங்காது. பூமிக்குள் நிறைய சத்துகள் இருக்கு. நம்ம பூமிக்குள் நிறைய சத்து இருக்கு. அத வந்து நம்ம வந்து டைரக்டா போதுங்க ஐயா. சரிங்க சார். இல்ல நம்ம பேசக்கூடிய சப்ஜெக்ட்னுடைய கருப்பொருள் மட்டும் சொன்னீங்கன்னா போதும். சார் நம்பிக்கையானது தனித்து இயங்காது. அது வந்து நேரடியாகவும் இயங்காது. தனித்து இயங்காது, நேரடியாக இயங்காது. அது வந்து எப்படின்னா வந்து ஒண்ணு செயல்படுத்துற மாதிரி அது இயங்கும். அது சார்ந்துதான் இயங்கும். நம்பிக்கை என்பது வந்து பாத்தீங்கன்னா கூட்டுப்பொருள் அப்படின்னு, நம்ம கூட்டுப்பொருளை உருவாக்கும் தனிப்பொருள். அது வந்து நம்பிக்கை என்பது கூட்டுப்பொருளை உருவாக்கும் தனிப்பொருள். அதுதான் நம்ம சொன்னோம். டைரக்டா மண்ணில் இருக்க சத்தை எடுக்க முடியாது. ஒரு விதை மூலயமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய செடி மூலயமா, காய்கனிகள் மூலம் நம்ம அந்த சத்தை எடுத்துப்போம்
அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு பார்த்தோம். அப்புறம் வந்து காற்றை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் ஒரு பலூன் மூலியமா ஒரு காத்தை ஊதி இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறதையும் இது பண்ணோம். நம்பிக்கை என்பது கருத்து எண்ணத்தில் ஒரு செயலில் தான் பிறக்கிறது அப்படின்னு நம்ம இப்போ பார்த்தோம் அன்னைக்கு. சரிங்க, மூணாவது நாள் டே 3. டே 3 டே 3 வந்து அன்னைக்கு நம்ம வந்து ஒரு விவாதமாவே போயிட்டோம். டே 3ல வந்து நம்ம வந்து ஃபுல்லாவே விவாதம் தான் பண்ண தவிர ஒரு டாபிக் எடுத்துக்கல. 4ஆம் தேதி தான் நம்ம டாபிக் எடுத்திருக்கோம். சரி, 4ஆம் தேதி டே 4. 4ஆம் தேதி வந்து ஒன்றிலிருந்து தான் ஒன்று உருவாகிறது, தானாக ஒன்று நடக்காதுங்கிறத நம்ம இது பண்ணோம். நம்ம சக்தி இல்லாமல் நடப்பது தானாக நடப்பது, நம்மளோட சக்தி இல்லாம நடக்கிறது வந்து தானாக நடப்பது அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ நம்பிக்கைங்கிறது வந்து கூட்டுப்பொருள் அப்படின்னு சொன்னோம் சார். அது டே 5. அப்புறம் பிரபஞ்சம் கூட்டுப்பொருள். பிரபஞ்சங்கிறது 10 மகாசக்திகள் அப்படின்னு பார்த்தோம். பிரபஞ்சம் அப்படிங்கிறது வந்து பிற பிளஸ் பஞ்சம், அதான் பிரபஞ்சம் அப்படின்னு அதை கொண்டு வந்தோம். அன்னைக்கு வந்துதான் நம்ம அந்த 10 மகாசக்திகள் பார்த்தோம். புறசக்திகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கக்கூடிய பஞ்சபூதம். அகசக்திகள் அப்படிங்கிறது காலம், ஆக்கம், இயக்கம், ஈர்ப்பு, உயிர்ப்பு அப்படின்னு நம்ம அதை பார்த்தோம் சார். அதுலதான் அப்ப திருப்பி அன்னைக்கு நம்ம பேசும்போது வந்து நம்பிக்கை தான் மண்ணு, விதை தான் மனம் அப்படிங்கறத நம்ம 4ஆம் தேதி பார்த்தோம். அடுத்து 5ஆம் தேதி நம்ம பார்த்தது சார். 5க்கு இப்பதான் போறீங்களா? சரி, படிங்க. 5ஆம் தேதி உலகத்தில் எந்த குறையை எங்கே கண்டாலும் திருத்திக்கொள். அதுலதான் நம்ம வந்து அகசக்திகள் காலம், ஆக்கம், இயக்கம், ஈர்ப்பன், உயிர்ப்பு அப்படின்னு பார்த்தோம். காலங்கிறது 3 வகை நம்ம சொல்லுவோம். ஆனா நம்ம பார்த்தது வந்து கடந்த காலம், இறந்த காலம், நிகழ்ந்து கொண்டு இருப்பது, இருக்கும் நேரம் வந்து கடந்த நிகழ்ந்து கொண்டு இருப்பது, கடந்து கொண்டு இருப்பது, இந்த 2 காலம் தான் பார்த்தோம் சார். நேரம் தான் காலமாக மாறிக்கொண்டிருப்பது. அதாவது நிகழ்ந்து கொண்டே இருப்பது நேரம், கடந்து கொண்டிருப்பது காலம். இருப்பது காலம். ஆமா, ரைட் சார். அது பார்த்தோம். நேரம் தான் காலம். அர்த்தம்னா நேரம் அப்படின்னு என்னன்னா நேருவது. சொல்லுங்களா? நம்ம சொல்றோம்ல நேருகிறதுன்னு, நேர்ந்து விட்டது. நடந்து விட்டது. நிகழ்வு நடந்ததுன்னு அர்த்தம் தான். அப்ப நேர்வதுதான் நேரம், அதாவது நிகழ்வது. கடந்து கொண்டிருப்பதனால் அது காலம். சரி, அடுத்ததுங்கய்யா 6வது நாள். இப்ப நான் நேருவது நேரம், இது மட்டும் எழுதிக்கிறேன் சார். ரைட்டு. அதுல வந்து அந்த இதுலதான் நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா 12 ராசிகள், 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள். அதுலதான் நம்ம வந்து அந்த இதுலதான் நம்ம வந்து அந்த மண்டலம்னா என்ன அப்படிங்கிறத எல்லாம் பார்த்தோம் சார். பிறகு 5க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 6வது நாள் நம்ம பார்க்க போனது வந்து எப்படின்னா, இந்த சூரியன் வந்து எப்படி நம்ம எண்ணம், சிந்தனையாளர்கள் பார்த்தோம். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் என்றால் எண்ணிக்கை, எண்ணிக்கைனா டைம். அந்த டைம் வந்து அப்ப கொண்டு வந்து பார்த்தோம். எப்படி ஒரு 24 மணி நேரம் எப்படி வருது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பிறகு படிப்படியா பார்த்திருக்கோம் சார். இதுல நான் என்னன்னா கடைசியில ஒரு 2 நாள் டேட் போடாம நான் எழுதியிருக்கேன். அதனால என்ன இன்னைக்கு நடந்தது நல்லா சரியா சொல்ல முடியல, சாரி சார். பரவாயில்ல. சரி, கடைசி நாள் என்ன நடந்தது? கடைசி நாள் நம்ம வந்து செயல் சக்தி, காலம்னா சக்தி, 4 சக்திகள்னு அதை பார்த்தோம் சார். நம்ம ஒரு செயல் இருந்து எண்கள் எப்படி எண்களை வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்துவோம், எண்களை எப்படி சொல்ல வேண்டும், வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்துவோம், குறிப்பிட்ட நேரம், எத்தனை மணிக்கு, குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட அளவு, அது பார்த்தோம் சார் கடைசி நாள். சரிங்க. உங்களுடைய பட்டி எல்லாம் வந்தாச்சா? வரல சார், பட்டி வரல சார். எல்லாருடைய பட்டி வந்தாச்சா? ஓம்கார் சார் வந்திருக்கீங்களா? இல்ல. சரி, ஓம்குமார் சார் விட்டுருவோம். மற்றவங்களும் உங்களுடைய பட்டி என்னன்னாங்கன்னு பாருங்களேன். சார் மேஜர் சார் வந்து மெசேஜ் போட்டிருக்காரு, உங்கள்ட்ட சொல்லியிருக்காரு சார். காலையில ஏர் டிராவல்ல கலந்து கொள்ள முடியாதுன்னு மெசேஜ் கொடுத்தாரு. நான் தான் லேட்டா சொல்றேன், சாரி. ஓகே ஓகே சார். உலகின் மகாசக்திகள் 10, புறசக்திகள் 5, அகசக்திகள் 5.
அதை யாராவது வரிசையிட்டு சொல்ல முடியுமா? சார் நான் சொல்றேன். ஒன்று நீர், 2 நிலம், 3 நெருப்பு, 4 காற்று, 5 ஆகாயம். அகசக்திகள். 1 காலம், 2 ஆக்கம், 3 இயக்கம், 4 ஈர்ப்பு, 5 உயிர்ப்பு. நன்றி நன்றிங்க. சரி, அப்போ 10 சக்தி இப்போ நமக்கு உலகத்தினுடைய மகா சக்திகள் 10ன்னு தெரிஞ்சிருச்சு. இன்று நாம் அதை என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு சக்தியும் ஒவ்வொரு எண்ணோட பொருத்த போறோம். பொருத்தலாமா? சார் உங்கள்ட்ட இருந்து சவுண்ட் கம்மியா வருதுங்க சார். கேட்க மாட்டேங்குதுங்க சார். கொஞ்சம் கம்மியா வருதுங்க சார். இப்போ இப்போ கிளியரா வருதா? உங்க வாய்ஸ் கரெக்டா தான் இருக்கு. மேபி மேடம் வரலாம் சார். சவுண்ட் கொஞ்சம் வரலாம் சார். இன்னும் கொஞ்சம் சவுண்ட் வரலாம் சார். உங்கள்ட்ட இருந்து சத்தம் கம்மியா தான் இருக்கு. சவுண்ட் கம்மியா தான் இருக்கு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சார். சார் அப்படி சவுண்டு கம்மியா இருக்கிறவங்க கொஞ்சம் வெளியில போயிட்டு திருப்பி உள்ள வாங்க. எங்களுக்கெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. உங்களுக்கு சிக்னல் ப்ராப்ளமா இருக்கும் லாகிங் ஆகும்போது. ஏன்னா நீங்க வெளியில போயிட்டு திருப்பி உள்ள வாங்க. ப்ராப்ளம் சார். இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா கிளியரா இந்த 10 சக்திகளுக்கு என்ன பேரு, அந்த பேரை இனிமேல் நம்ம அப்படிதான் உச்சரிக்க போறோம். சரிங்களா? எண் 0 அதற்கு உண்டான சக்தி வெளி சக்தி. எல்லாம் எழுதிக்கிறீங்களா? எண் சொல்லுங்க சார். 0 வெளி சக்தி. சார் அதுல ஒரு டவுட் சார் எனக்கு. இது வந்து சக்தியா சத்தியா சார்? எப்படி சார் நம்ம அதை எடுத்துக்கிறது? சக்தி கிடையாது, சக்தி. சா இக் தி. ரைட் சார், ரைட். சத்தின்னா கோபி பக்கத்துல இருக்க பேர் தான் சக்தி. சத்தியமங்கலத்தை தான் சுருக்கி சக்தின்னு கூப்பிடுவாங்க. அந்த சக்தி வேற. நாம சொல்றது சக்தி, பவர். சக்தி. பூஜ்ஜியம் வந்து வெளி சக்திங்களா? சக்தி 0 அப்படின்றது எந்த சக்தியோட பொருத்த வேண்டும் என்றால் 0 என்பது வெளி சக்தி. வெளி வெளி என்றால் ஆகாயம். ஆகவே வெளி சக்தி. ஓகேங்க ஐயா. எழுதியாச்சா? எழுதியாச்சுங்க. 1 காலசக்தி. சார் காலசக்தியா சார்? 1 காலசக்தி. இரண்டு வெப்பசக்தி. சார் அது காலசக்தி எதுல சார் நம்ம ஒப்பீடு இணைக்கலாம்? எதுல சார் நம்ம இப்ப வந்து பூஜ்ய சக்தியை வந்து வெளி ஆகாயம் நம்ம சொல்லிட்டோம். காலசக்தி எதுல நம்ம இணைக்கலாம்? அதுதான் காலம். காலங்கிறது பொதுவாக காலம் சொல்லிடலாமா சார்? அத ஆமாங்க. இப்ப நீங்க வந்து காலசக்தி. இப்ப நீங்க பூஜ்யங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆகாயம் நம்ம சொன்ன அந்த 5 சக்தியில அது வந்துடும். அந்த ஆகாயங்கிறது நம்ம பொதுவாக கோயிலோட இணைக்கும் போது கூட நம்ம வந்து ஆகாயத்தை வந்து சிதம்பரத்தோட இணைச்சோம். இப்ப இந்த காலசக்திங்கிறது ஏதாச்சும் ஒண்ணுத்துல இணைக்க முடியும்? வெறும் காலசக்தி தானே அது? சக்திகள்ல வருகிற
இல்ல என்ன சொல்ல வரீங்க நீங்க இப்போ? எனக்கு புரியல. இல்ல இப்ப நம்ம வந்து 1 0 அப்படின்னு சொல்லிட்டு வெளிசக்தின்னு சொன்னோம். ம். அந்த வெளிசக்திக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிசக்திக்கு வந்து நம்ம ஆகாயத்தோட இணைக்கிறோம். ஆகாயம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க ம். இல்ல அதாங்கய்யா. 0க்கு. எதுக்கு நம்ம அப்படி அப்ப இணைக்கிறோம்னா, அடுத்தது இல்ல புறசக்திகளாக நம்ம பார்ப்பதற்கு ஏற்கனவே வேற வேற பேர் இருக்குது. சரி. புரியுதுங்களா? நம்ம புறசக்தின்னு நம்ம எதை சொல்றோமோ, அதுக்கெல்லாம் நீங்க வேற இந்த வேற கால பேர் இருக்கனால தான், இங்க நம்ம அத கிளியர் பண்றோம். ஆ சரி. அகசக்தியை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே இருக்கிற பேர் தான் அதுக்கு. ஆ, ஆ. சரி. புரியுதுல்ல? அதனால அது மாறாதுங்கிறேன். சரிங்க சார். ரைட். ஓகே. ஓகேங்களா? ஏன்னா அகசக்தியை பொறுத்தவரைக்கும் நான் தானே பேரே வைக்கிறேன். ம், 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 ம். ஏற்கனவே அதுக்கு வேற யாராவது பேர் வச்சிருந்தாங்கன்னா, அது இல்ல சார் இதுன்னு நான் கிளாரிஃபை பண்ணுவேன். ஆனா இப்ப நான் தான் பேர் வைக்கிறனால, எனக்கு என்ன சொல்லிக் குடுத்தாங்களோ, காலம்னா என்னன்னு நான் உணர்ந்திருக்கணும். அத வச்சு தானே நான் பேர் வைக்கிறேன். சரி, ரைட். புரியுதுல்ல? அதனால அகசக்தியில உங்களுக்கு வந்து அது எதுன்னு கிளாரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா அதெல்லாம் அப்படிதான் வரும். அகசக்தியை பொறுத்தவரைக்கும். புறசக்தி தான் நம்ம ஏற்கனவே நமக்கு அதெல்லாம் பேர் குடுத்துருக்காங்க. அதனால அதுல மட்டும் தான் உங்களுக்கு கிளாரிஃபை வரும். புரிஞ்சுதுங்களா? ம். சரி ஏற்கனவே 5 சக்தி இருக்குன்னு சொன்னதுனால தான் இப்ப நான் 10 சக்தி இருக்குன்னு சொல்றேன். ம். ஏற்கனவே 10 சக்தி இருக்குன்னு சொல்லி அவங்க 10த்துக்கும் பேர் வச்சிருந்தாங்கன்னா, நான் இப்ப பேர் வைக்க வேண்டிய அவசியம் இல்லையே! ரைட் சார். ரைட். ஓகே, ஓகே. புரியுதுங்களா? சரி. ரைட் சார், ரைட் சார். அதனால உங்களுக்கு வந்து ஆகாயம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அதனால தான் நம்ம அத வெளி சக்தின்னு நம்ம சொல்றோம். நீங்க இனிமேல் அப்படி பயன்படுத்திக்கங்கன்னு. ஓகேன்றீங்க. காலத்துக்கு ஏற்கனவே யாரும் பேர் வைக்கல. அதாவது அந்த காலசக்தி இருக்கு இல்லையா? ம். அந்த சக்திக்கு ஏற்கனவே வேற ஒரு பேர் வைக்காத காரணத்தினால, இப்ப நான் அத காலசக்தின்னு சொல்றேன். ரைட் சார், ரைட் சார், ரைட் சார். புரிஞ்சுதா? புரிஞ்சுச்சு சார். அப்ப 0 வெளிசக்தி, 1 ம். காலசக்தி, 2 வெப்பசக்தி, ம். 3 ஆக்கசக்தி. ஒரு நிமிஷம் சார். ஐயா வெப்ப சக்தியை காற்று வெப்பம்னு எடுத்துக்கலாம் ஐயா. நெருப்பு. நெருப்பு தாங்கய்யா. நம்ம பஞ்சபூதங்கள சொல்லக்கூடிய நெருப்பு தான் இங்க வெப்பசக்தி. சார் இப்போ சொல்ற 5 வந்து அகசக்தியில் வரும் இல்லைங்களா சார்? இல்லைங்க. நான் மொத்தமா 10 நம்பருக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் அகசக்தி, புறசக்தின்னு பிரிக்கல நான். 0 to 9 வரைக்கும் இப்ப நான் உங்களுக்கு அந்த எண்ணோட சக்திய பொருத்தி உங்களுக்கு குடுக்குறேன் நான். புரியுதுங்களா? நீங்க எங்கெல்லாம் 0வ குறிப்பிடுறீங்களோ, அங்கெல்லாம் வெளி சக்திய பயன்படுத்துறீங்கன்னு அர்த்தம். எங்கெல்லாம் 1 போடுறீங்களோ, அங்கெல்லாம் காலசக்திய காலசக்தி. பயன்படுத்துறீங்கன்னு அர்த்தம். வேற ஒண்ணும் இல்ல. அதுக்காக இப்ப அந்த எண்கள வந்து அந்த சக்தியோட பொருத்துறோம் நம்ம. அந்த வகையில 2 அப்படிங்கிறது வெப்பசக்தி. 3 என்பது ஆக்கசக்தி. 4 என்பது திடசக்தி. சார் திடங்களா? திட திட திடம். திடம். திடம் திடம். ஓகே சார், ஓகே திடம். சார். திடசக்தி. சார் தினம்னா என்ன சார்? சார்? தினம்னா என்ன? இப்ப அதாங்கய்யா, இப்ப காலம்ங்கிறது மண்ணுன்னு சொல்றோம் இல்லையா? மண்ணுன்னு சொல்றோம் இல்லையா? ஆஹா. ரைட், ரைட். ஓகே. மண் அப்படிங்கிறது திடமா தானே இருக்குது. ம், ம், ம். சரிங்க சார். ஒரு கருங்கல்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னா எப்படி இருக்குன்னா, திடமா இருக்குன்னு சொல்றீங்கல்ல? ரைட். திடம்னா உறுதியா இருக்கிறது. ம், ம், இல்ல, ம், அதாவது ம். ஒரு பருப்பொருளாக இருப்பது. ரைட். அது இப்ப நம்ம வந்து 3வது ஆக்க சக்தின்னு பார்த்தோமா, அது என்ன அதுக்கு என்ன சார் உதாரணம் கொடுத்துடலாம் அதுக்கு? ஆக்கம் தான். ஆக்கம். அதுதான் சொல்றேனே, உருவாக்குவதற்கு. இதெல்லாம் இப்ப நாம தான் பேர் வச்சிருக்கனால, அதுக்கெல்லாம் ஒரு உதாரணமே தேவையில்ல. ஆக்கம்ன்றது ஏற்கனவே ஆக்கமா தான் இருக்குது. ரைட் சார். ரைட். ஓகே, ஓகே. ம். ரைட் சார். திடம்ன்றது தான் உங்களுக்கு ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்க? நிலம்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ம், 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 ம். அதனால இப்ப நம்ம சரி. அத திடசக்தின்னு சொல்றோம். ம். நிலம்னு சொல்லப்படுது என்னன்னா, அது உறுதியாக இருக்கிற ஒரு காரணத்தினால தான். அது ஒரு பருப்பொருளா இருக்கிறனால தான் நம்ம அத நிலம்னு சொல்றோம். ரைட். அதுக்கு காரணம் சூப்பர். என்னன்னா, அதுல உறுதியா. இருக்கிற திடசக்தி. ம்.
ஏன்னா நம்ம பூமியில இருக்கிற பொருள்லாம் மொத்தம் வந்து 3 கேட்டகரியா பிரிப்பாங்க. திடம், திரவம், வாயு. புரியுதுங்களா? அந்த வகையில இது திடசக்தி. 4வது எண் 4 வந்து திடசக்தி. ம். எண் 5 இயக்க சக்தி. எண் 6 வாயு சக்தி. எண் 7 ஈர்ப்பு சக்தி. எண் 8 திரவ சக்தி. எண் 9 உயிர்ப்பு சக்தி. சார் உயிர்ப்புங்களா? உயிர்ப்பு சக்தி. 0 எண் 0 வெளிசக்தி. எண் 1 காலசக்தி. எண் 2 வெப்ப சக்தி. எண் 3 ஆக்க சக்தி. எண் 4 திடசக்தி. எண் 5 இயக்க சக்தி. எண் 6 வாயு சக்தி. எண் 7 ஈர்ப்பு சக்தி. எண் 8 திரவ சக்தி. எண் 9 உயிர்ப்பு சக்தி. கிளியருங்களா? இப்ப 10 சக்திக்கும் 10 எண் வழங்கப்பட்டு விட்டது. அப்போ எப்படி நம்ம இந்த 10 எண்களை வச்சுக்கிட்டு கோடிக்கணக்கான எண்களை உருவாக்குகிறோமோ அதே போலத்தான் இந்த உலகத்தில் இந்த 10 சக்திகள் கோடிக்கணக்கான பொருட்களாக பரிணமிக்கின்றது. சொல்லுங்கய்யா அருணகிரியா. இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல். இந்த 10 சக்தியில எது அதிகமான என்ன சொல்றது மோஸ்ட் பவர்ஃபுல்? 0 தாங்க ஐயா. 0 தான். ஓகே, மோஸ்ட் பவர் 0 தான். நன்றி. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா 1ல இருந்து 9 வரைக்கும் இருக்கு பாருங்க. அதுல பாசிட்டிவ் நம்பர் இருக்குது, நெகட்டிவ் நம்பர் இருக்குது. 0 மட்டும் தான் பாசிட்டிவ், நெகட்டிவ் கிடையாது. நீங்க பாசிட்டிவ் நம்பர் போடும்போது அப்படியே வெறும் நம்பர் மட்டும் போடுவீங்க. நெகட்டிவ் நம்பர் போடும்போது மட்டும் தான் முன்னாடி மைனஸ் போடுவீங்க. அதான் இந்த 1 to 9 பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்றீங்க. எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்? அதாங்க ஐயா, 1ல இருந்து 9 வரைக்கும் நீங்க வெறும் எண் மட்டும் போட்டீங்கன்னா அது பாசிட்டிவ் நம்பர். ஓகே. அதுக்கு முன்னாடி எல்லாம் மைனஸ் போட்டீங்கன்னா அது நெகட்டிவ் நம்பர். ஓ ரைட். ஓகே புரிஞ்சுட்டேன். 0க்கு வந்து மைனஸும் கிடையாது பிளஸும் கிடையாது. ஓகே. தத்துவங்கள் 3 36 96 108 அதுல அந்த அடிப்படையில வந்து இந்த 9 தான் டாப் மோஸ்டா இது பண்றாங்க. ஆமாங்க ஐயா. அதுக்கு அவங்க காரணமும் சொல்றாங்க. அந்த எதனால இந்த 3 6 காட்டிலும் 9 வந்து ரொம்ப டாப் மோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10 சக்தியில 3 6 9. ஐயா பிரேக் ஆகுதுங்க ஐயா. சார் கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. சார் கேக்குதுங்க ஐயா. வெளி வந்து ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. பிரபஞ்சம் உருவாகிற காலத்துல இருந்து இருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்தும் இருக்கு. ஆனா இந்த சக்திகள்ல பிரதானமானது இந்த 3 6 3 தத்துவங்கள், 36 தத்துவங்கள், 96 தத்துவங்கள், அந்த 108. இது எதன் அடிப்படையில வருது அப்படின்னு சொல்லிட்டு 9 தான் அவங்க பிரதானமா சொல்றாங்க. அதனால அந்த கேள்வி கேட்டேன். இல்ல அதாவது என்னன்னா நீங்க 0 மட்டும் விட்டுட்டு 1ல இருந்து 9 வரைக்கும் இருக்கிற சக்தியை பார்த்தீங்கன்னா அதுல பிரதானமான சக்தி 9. ஏன்னா எதை காட்டிலும் நமக்கு உயிர் தான் முக்கியம். ஆன்மீகத்துல அந்த 9 உயிர் சக்தியும் சொல்றாங்க, இறை சக்தியும் சொல்றாங்க. அப்படிதான் டாப் மோஸ்ட். அதுதான் சொல்ல வரேன். அதுக்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா நீங்க எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இரட்டைப்படை எண்கள் வருவதெல்லாம் அறிவியல், ஒற்றைப்படை எண்கள் வருவதெல்லாம் ஆன்மீகம். இங்க சொல்ல வரல, நான் சொல்றது இங்க இருக்கிற 10 இல்ல. நீங்க மற்ற விஷயங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மற்ற எல்லா விஷயத்திலும் எடுத்துட்டீங்கன்னா இரட்டைப்படை எண்கள் வந்தா அது அறிவியல், ஒற்றைப்படை எண் வந்தால் அது ஆன்மீகம். சார் இதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா சார்? சார் என்னங்கய்யா சொல்லுங்க சார்.
சார் இந்த ஒரு வரி சொல்றாங்க இல்லைங்க சார், பேச்சு வழக்குல வருது இல்லைங்க சார், பூஜ்ஜியத்தால் ராஜ்யத்தை ஆளலாம் அப்படின்னு ஒரு வரி சொல்றாங்க இல்லைங்க சார், உதாரணம். உதாரணம்லாம் இல்ல. அதுக்கு என்ன? அது கண்ணதாசன் எழுதின பாட்டு அது. ஓகேங்க சார், ஓகேங்க சார். பூஜ்ஜியத்துக்குள்ளே இருந்து ராஜ்யத்தை ஆண்டு வரும் புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் பெயர்தான் இறைவன் அப்படின்னு கண்ணதாசன் அவர்கள் எழுதின பாடல். ஓகேங்க சார், ஓகேங்க. திடீர்னு எஸ்பிபி ஆயிட்டீங்க சார். சார் அப்புறம் பூஜ்ஜியம் வந்து ஒற்றைப்படையில வருதா இரட்டைப்படையில வருதா? அது அது தனி ராஜ்யமா? ஒற்றைப்படையும் இல்லை, அது இரட்டைப்படையும் இல்லை, தனி அது ராஜ்யம். தனிப்படை. அது ஓ, நாராயணனோட சார். சரி. தனிப்படை இந்த இல்ல இந்த இல்ல அது ஒற்றைப்படை அது இல்ல. அதாவது என்னன்னா பூஜ்ஜியம் தனியா இருக்கிற வரைக்கும் அது தனிப்படை சார். சரி, யார் கூடயே ஆனா சேர்ந்தா இல்ல இல்ல ஆனா பூஜ்ஜியம் வந்து தனியா இருக்காது. ஆகாயம் எப்பயுமே தனியா இருக்காது. புரியுதுங்களா? அதான் ஓகே. நாராயணன் சார். அப்ப அது கூட ஏதாவது சேர்ந்தாதான் வேல்யூ. அப்போ நாராயணன் பூஜ்ஜியமா இருக்கு, இந்த கூட்டத்துல யார் கூடயே சேர்ந்தா ஃபேமஸ் ஆகிடுறேன்னா அப்படி ஓகேங்களா? வச்சுக்கலாம். இல்ல அதாவது அந்த பூஜ்ஜியத்தினுடைய சிறப்பு என்னன்னா, அது யார் என்னன்னா கூட சேர்ந்துச்சுன்னா அதனுடைய எல்லாருமே சொல்றேன் பலன் நானு. 10 நாராயணன் மடங்காயிடும். எல்லாரும் சொல்றாங்கல்ல. புரியுதுங்களா? பூஜ்ஜியம் தனித்து இருக்கிற வரைக்கும் அது தனி பொருளா இல்ல. ஆனா அது இது கூட சேர்ந்துச்சுன்னா அதனுடைய மதிப்பு 10 மடங்காயிடும். அதுதான் பூஜ்ஜியத்தினுடைய சிறப்பு. அதனால நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூஜ்ஜியத்துக்கு தனியா நம்ம பயன்படுத்த போறதில்ல, அது கூட சேர்த்து தான் பயன்படுத்த போறோம்ன்றனால பூஜ்ஜியத்தை நீங்கள் இரட்டைப்படை எண்ணாக எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா பூஜ்ஜியம் எது கூட சேர்ந்துட்டாலும் அது இரட்டைப்படை எண்ணாயிடும். அதனால 0, 2, 4, 6, 8 என்கிற 5 எண்ணும் இரட்டைப்படை எண்கள். 1, 3, 5, 7, 9 என்பது ஒற்றைப்படை எண்கள். சார் இந்த இரட்டைப்படை எண்கள் வந்து அறிவியல் சொன்னீங்க, ஒற்றைப்படை எண்கள் ஆன்மீகம். ஆன்மீகம் ஐயா. சார் இது எப்படி சார் அந்த ஆன்மீகம் அறிவியல் சொல்றீங்களே, ஏதாவது ஒண்ணு ஆ, புரியுற மாதிரி சொல்லுங்க சார். புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்லட்டுமா? சொல்லுங்க. கணிப்பொறி இயங்குவது பைனரி டிஜிட்ல. எது சார் கணிப்பொறி? ஆமா, 0, 1 என்ற பைனரி டிஜிட்ல தான் அது இயங்குது. ஓகே சரிங்களா? ஓகே. அப்போ அந்த பைனரினுடைய பெருக்கு தொகையில தான் கணிப்பொறியில் இருக்கிற எல்லா விஷயமும் இருக்குது. 1 இல்ல, 1ஓட 1 கூட்டினா 2. சரிங்களா? 2 மடங்கு அப்படின்னு எடுத்தீங்கன்னா 2ஓட 2 கூட்டினா 4, 4ஓட 4 கூட்டினா 8, 8ஓட 8 கூட்டினா 16, 16ஓட 16 கூட்டினா 32, 32ஓட 32 கூட்டினா 64, 64ஓட 64 கூட்டினா 128, 128ஓட 128 கூட்டினா 256, 256 256 கூட்டினா 512, 512 512ஓட கூட்டினா 1024, 1024 1024 கூட்டினா 2048, 2048 2048ஓட கூட்டினா 4196. இப்போ நீங்க கம்ப்யூட்டர்ல எப்படி நீங்க மெஷர் பண்ண முடியும்னா 8 பிட்டு ஒரு பைட்டு, 8 பிட்டு ஒரு பைட்டு, 8 பைட்டு ஒரு மெகாபைட், இது ஒரு எம்பி. சரிங்களா? 8 பிட்டு ஒரு பைட்டு, 8 பைட்டு ஒரு மெகாபைட். அப்படியா? இல்ல இல்ல 1000 தப்பா சொல்றேன், புரியுதுல? 1000 அதுதான் நான் சொல்ல வரேன். 8 பிட்டு ஒரு பைட்டு, அதுக்கு அடுத்தது 1024 பைட்டு ஒரு மெகாபைட். 1000 கூட கிடையாதுங்க, 1026 கரெக்ட். 4 1024. சரிங்களா? ஏன்னா அதை நீங்க பிரிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அது ரெட்டப்படையா பிரிஞ்சு நிக்கணும். அப்ப இந்த 1024 எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டீங்கன்னா 2, 4, 8, 16, 32, 64, சரிங்களா? 128, 256, 512, 1024. புரிஞ்சுங்களா? அப்போ நீங்க அறிவியல் இருக்கிறது எல்லாம் நீங்க பிரிச்சீங்கன்னா அது 2 2 தான் நிற்கும். அப்போ அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற அந்த ஸ்டோரேஜ் கூட எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 பிட்டு ஒரு பைட்டு, 1024 பைட்டு ஒரு மெகாபைட்.
1024 மெகாபைட்டு ஒரு கிலோபைட், 1024 கிலோபைட்டு ஒரு ஜிகாபைட், 1024 ஜிகாபைட்டு ஒரு டெராபைட், 1024 டெராபைட்டு ஒரு ஜெகாபைட். பாட்டில் போயிட்டே இருக்குது. எல்லாம் 1024 தான் போயிட்டு இருக்குது. சரி, இந்த பைனரி டிஜிட் எந்த எண்கள் அப்படின்னு நீங்க பார்த்தீர்கள் என்றால், அந்த பைனரி டிஜிட் மீண்டும் 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 இண்டிகேட் பண்றது எதுன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா 2 ஃபர்ஸ்ட் போடுறீங்க. அடுத்தது என்ன வருது? 4. அடுத்தது 6 வருதானா? வராதாங்க. அப்போ 4 4 8 வரும். அப்புறம் 8க்கு அடுத்தது என்ன வரும்னு கேட்டீங்கன்னா 16. அப்ப 16 கூட்டுத்தொகை 7. 16 கூட்டினீங்கன்னா கூட்டுத்தொகை 7. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 32. 32 கூட்டுத்தொகை 5. அப்புறம் 64. 64 கூட்டுத்தொகை 1. புரியுதுங்களா? அப்போ இங்கே நம்ம பார்க்க வேண்டியது இந்த 1 5 சரிங்களா? இல்ல 1 2 4 5 அதுக்கு பிறகு வந்து 6 விட்டுருங்க, 3 விட்டுருங்க, 6 விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது வந்து 7 8 அவ்வளவுதான். இதெல்லாம் பைனரி டிஜிட். நீங்க பைனரி கூட்டிட்டே வந்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் அதை ஒற்றைப்படையா மாத்தினீங்கன்னா என்ன வரும்னு கேட்டீங்கன்னா 1 வரும், 2 வரும், 4 வரும், 5 வரும், 7 வரும், 8 வரும், அவ்வளவுதான் வரும். அந்த பைனரி நீங்க கூட்டினீங்கன்னா வராத எண்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 3 6 9 வராது. சரிங்களா? சார் இந்த இடத்துல ஒரு சின்ன டவுட்டு. இந்த 3 6 9ன்றது வந்து இந்த இந்த அந்த இதுக்கு ஏதாவது முக்கியத்துவம், ஏதாவது ஒரு வித்தியாசமான இது இருக்கா? அப்படி சொல்லலாமா? இருக்குங்க. ஏன் சொல்ல வரேன், நான் இப்போ சொல்லிடுறேன் உங்களுக்கு. சரிங்க சரிங்க. சரிங்களா? அப்போ இந்த 1 2 4 5 7 8 வரைக்கும் இருக்கிற நம்பர் இருக்கு பாருங்க. அந்த நம்பர்களுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இயங்கும் எண்கள். அதுக்கு பேர் என்னன்னா இயங்கும் எண்கள். எரியா 1 2 4 7 8 இதுவா? 1 2 4 5 7 8. 1 2 இன்னொரு வாட்டி சொல்லுங்கய்யா. அதாங்க ஐயா. சரியா? 3 6 9 மூணுத்தை விட்டுருங்க. சரி. 9 எண்ல 3 6 9 மட்டும் விட்டுருங்க. சரி சரி. அதை விட்டுட்டீங்கன்னா அதுக்கு பேர் வந்து என்ன? இயங்கும் எண்கள். புரியுதுங்களா? இந்த 3 6 9க்கு என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா இயக்கும் எண்கள். இந்த 3 எண்கள் சேர்ந்துட்டு என்ன பண்ணுதுன்னா மற்ற 6 எண்களை இயக்குகிறது. 3 6 9க்கு என்ன சொன்னீங்க? இயக்கும் எண்கள். இயக்கும் எண்கள். அப்ப அந்த 1 2 3 4 அது 1 2 அது 4 இயங்கும் எண்கள். இயங்கும் எண்கள். இயங்கும் எண்கள், இயக்கும் எண்களா? ஆமா. இப்போ உங்களுக்கு புரியுதா மாதிரி சொல்லணும்னா முதல்ல சொன்ன எண்கள் வந்துன்னா சபார்டினேட். இப்ப சொல்ல இந்த 3 6 9 இருக்குல்ல, இது ஆபீசர். என்ன சார் இது? ஆபீசர். ஆபீசர். ஓகே. இது சொல்ற வேலையை செய்யும். ஓகே சார் எக்ஸிகியூட்டிவ் ஸ்டாஃப் சார். ஆபீசர் அசிஸ்டன்ட். அப்ப 3 6 9 தான். 3 6 9 தான் சார். 3 6 9 முதலாளி சார். முதலாளி. இது தொழிலாளி. 1 2 4 5 7 8 தொழிலாளி சார். ஒரு விளக்கம் சார். இப்படி எங்க பாஷையில சொன்னாதான் சார் புரியும். ஏன்னா எங்க மைண்ட்ல அந்த மாதிரி தான் சார் நாங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம்.
இல்ல மேடம், எனக்கு என்ன பயம்னா உதாரணம் சொல்லப்படுதுன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஆனா நீங்க எல்லாருமே உதாரணத்தையே பிடிச்சுக்கிறீங்களே. புரியுதுங்க சார். மெயின் ஐட்டத்தை எங்க விட்டுறீங்க. இல்ல எங்க வளர்ப்பு கடத்தல் அப்படி லாரி சார். வருதுன்னா, இல்ல கடத்தல் லாரி வருதுன்னு நான் சொன்னா உடனே தேடி பார்த்துட்டு சார் ஒண்ணுமே கடத்தல சார் அப்படி அமுச்சிட்டேன்னு வைங்க. கடத்துறதே லாரி தான். கடத்தினதே இல்ல லாரி சார், தான். இல்ல சார், நாங்க வளர்ந்துருவோம் சார், வளர்ந்துருவோம் சார், எனக்கு பயம் வளர்ந்துட்டு அதுதான். இருக்கோம் சார். நான் உதாரணத்தை கொடுத்து நீங்க இந்த உதாரணத்தையே ஜோக்கு பிடிச்சி சூப்பர். தூக்கிடக்கூடாது. கடத்தல் ராலின்னு சொன்னீங்களே, இது நல்ல ஜோக். இன்னொரு தடவை சொல்லுங்க சார். கடத்தல் லாரி வருதுன்னா கடத்தல் லாரி. அதுல ஒண்ணுமே இல்லைன்னு சொன்ன, கடத்தினதே லாரி தானே, அப்புறம் எப்படி ஆமா. இருக்கும்? ஒரு திரைப்படத்துல வந்து விவேக் நடிச்ச காமெடி அது. அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லாங்க, இல்ல எரிமலை ஏகாம்பரம் கடத்தல் லாரி ஒண்ணு வந்துட்டு இருக்குது பிடிங்க அப்படின்னு. உடனே அவர் மடக்கிட்டு லாரி பூரா தேடுவாரு, ஒண்ணுமே இருக்காது, அமுச்சிடுவாரு. சார் நீங்க சொன்னீங்களே கடத்தல் லாரி வருதுன்னு, நான் லாரி நிறுத்தி ஃபுல்லா செக் பண்ணிட்டேன், ஒண்ணுமே இல்ல சார், ஒண்ணுமே அவர் கடத்தல் அடினாரு. யோ கடத்தினதே லாரி தானையா அப்படின்னு அவருக்கு மேலதிகாரி சொல்லுவாரு. அந்த மாதிரி நம்ம உதாரணங்களை மட்டுமே இல்ல, பிடிச்சுக்கிட்டு இந்த மெயின் இந்த ஐட்டத்தை ஜோக்கு விட்டுறக்கூடாது. முதல்ல சொல்லும் போது புரியல, கொஞ்சம் நினைச்சு பார்த்த மாதிரிதான் அது சிரிப்பு வந்து. ஆமா, சரிங்களா? அந்த மாதிரி இந்த எண்கள் இருக்கு பாருங்க, இது ஏன் இது வந்து அதாவது 1, 2, 4, 5, 7, 8 எல்லாம் ஆளுகைக்கு உட்பட்ட எண்கள். 3, 6, 9 ஆளும் எண்கள். ஏன் அதை அப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல. 3 இருக்கு பாருங்க, 3 மல்டிபிள் பண்ணிட்டே போனீங்கன்னா அது ஒற்றைப்படை எண்ணா மாத்தினீங்கன்னா அது 3ஆ இருக்கும், 6ஆ இருக்கும், 9ஆ இருக்குமே தவிர, அதாவது 3ஆல் வகுப்படும் எண்ணா இருக்குமே தவிர வேற எந்த எண்ணமும் இருக்காது அது. விஷயம் அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. 6ஆல மல்டிபிள் பண்ணக்கூடிய எண்கள் 6ஆல் வகுப்படக்கூடிய எண்ணாகவும் 3ஆல் வகுப்படக்கூடிய எண்ணாகவும் இருக்குமே தவிர வேற எண்ணம் இருக்காது. ஆனா 9 இருக்கு பாருங்க, அது அதை விட ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல்னா 9னுடைய கூட்டுத்தொகை 9 மட்டும்தான் வரும், வேற எண்ணே வராது. அதனாலதான் அது இருக்கிறதே சுப்பீரியர் பவர் எதுன்னா 9 தான். எப்போ இந்த 9 எண்ணுக்குள்ளார 10ஆ சேர்த்துட்டீங்கன்னா 0 தான் சுப்பீரியர். இல்ல 9க்குள்ள இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா 9 தான் சுப்பீரியர். அப்போ அதுல இருக்கிற ஸ்பெஷல் என்ன பாத்தீங்கன்னா, நீங்க 9 மல்டிபிள் பண்ணி பாருங்க, அதை கூட்டினீங்கன்னா அது 9 தவிர வேற எதாலையும் வகுக்க முடியாது. அப்போ உயிருக்கு நிகர் எதுன்னு கேட்டீங்கன்னா உயிர் மட்டும்தான், அதுக்கு நிகர் வேற ஒன்று கிடையாது. உயிர்ப்பு சக்திக்கான நிகர் உயிர்ப்பு மட்டும்தான். அப்போ 9க்கு நிகர் எதுன்னு கேட்டீங்கன்னா 9 மட்டும்தான். நீங்க 9 மல்டிபிள் பண்ணி பாருங்களேன். 9, 18, 27, 36, 45, 54, 63, 72, 81 இது எல்லாத்தையும் நீங்க கூட்டினீங்கன்னா என்ன வரும்னா மீண்டும் 9 மட்டும்தான் வரும், வேற எண்ணே வரவே வராது. அதுதான் 9னுடைய சிறப்பு. இதே 3 மல்டிபிள் பண்ணீங்கன்னு வச்சுங்க, 3, 6, 9, 12, 12 கூட்டினீங்கன்னா திரும்ப 3 வந்துடும். அதுக்கு அடுத்தது 12க்கு அடுத்தது 15, அது கூட்டினீங்கன்னா 6 வந்துடும். அதுக்கு அடுத்தது 18, அது கூட்டினா 9 வந்துடும். அப்ப 3ஆல பெருக்கக்கூடிய எண்கள்லாம் எப்படி இருக்குன்னா 9 3 கூட்டினீங்க வேற வேற என்ன வராதல்ல. அதே போல 6 எடுத்துக்கிட்டீங்கன்னா 6, 12 சரிங்களா, அடுத்தது 12 கூட்டினீங்கன்னா 3 சரிங்களா, அதுக்கு அடுத்தது 18, 18 கூட்டினீங்கன்னா 9, அதுக்கு அடுத்தது 24, 24, 24 கூட்டினீங்கன்னா 6 சரிங்களா, அதுக்கு அடுத்தது 30, 3. 30. அப்போ 6, 3, 9, 6, 3, 9, 6, 3, 9, 6, 3, 9 வந்தா அது 6ஆம் நம்பர், வேற என்ன வராதல்ல. அதனால நீங்க ஆன்மீகத்துல போய் நீங்க எதை எடுத்து பார்த்துட்டாலும் என்ன அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் எதுக்கு முக்கியத்துவம் தருவாங்கன்னா ஒற்றைப்படைக்கு தான் முக்கியத்துவம் தருவாங்க ஆன்மீகத்துல. நான் 2 கொட்டு கொட்டிக்கிறேன்னு சொல்லுங்க போலாம், விட மாட்டாங்க. 3ஆவது கொட்டு கொட்டு, தோப்புக்காரன் 2 தடவை போடுன்னு சொல்லுங்க, இல்ல 3ஆவது தடவை போடு. இந்த 3 முறை சுத்தி வர்றது அதெல்லாம் கூட அதை 3 முறை சுத்தி வர்றது, 3 முறை பண்றது, கற்பூரத்தை 3 முறை காமிக்கிறது, எல்லாம் 3ல இருக்கிறது காரணம் வந்து அதான். அப்ப ஆன்மீகம் அப்படிங்கிறது என்னன்னா அது ஒற்றைப்படை எண்ணான 3ஐ குறிக்கின்றது. நீங்க அறிவியல்ல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க எல்லாம் இரட்டைப்படை தான் இருக்கு, இல்ல புரியுதுங்களா?
இருக்கு இல்ல. ஆனா ஆன்மீகம் மட்டும் என்ன சொல்லுதுன்னா, இருக்கலாம், இல்ல இல்லாமல் இருக்கலாம், இருந்தும் இல்லாமல் இருக்கலாம், இல்லாமல் இருந்தும் இருக்கலாம். அப்படின்ற அந்த 3வது ஆப்ஷன் ஆன்மீகத்துல மட்டும் தான் வருது. மெய்ஞானத்துல மட்டும் தான் வருது. விஞ்ஞானத்தை பொறுத்தவரைக்கும் அது இருக்கு இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சிருது. அதனால தான் பைனரி. அதனால நீங்க வந்து அறிவியல்ல இருக்கிற எல்லா உண்மைகளும் பைனரிக்கு உட்பட்டது. ஆன்மீகத்துல இருக்கிற எல்லா உண்மைகளும் ஒற்றைப்படை எண்ணுக்கு உட்பட்டது. இன்னும் சொல்லப்போனா உங்களுக்கு இரட்டைப்படை எண்கள் அப்படின்றது என்ன? புறசக்தி. ஒற்றைப்படை எண்கள் என்பது அகசக்தி. அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்தார்கள் என்றால், கடவுள் காரியத்தில் ஈடுபடும் போதெல்லாம் அதை இரட்டைப்படையோட சேர்ப்பாங்க. 108, 1008, 10,008, 5008 என்ன அந்த 108 வரிசைலாம் வருது பாருங்க. அந்த இரட்டைப்படை எண்கள்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணம், அதை சேர்த்துட்டீங்கன்னா அது ஒற்றைப்படை எண்ணா மாறிடும். 108 சேர்த்தீங்கன்னா 1, 8, 9. ஆனா இது மனிதர்கள் தாங்கள் செய்யக்கூடிய காரியத்துல என்ன பண்ணுவாங்கன்னா 1 முடிப்பாங்க. மொய் வைக்கிறதா இருந்தா 101, 501, 501 1001. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல ஏன் அதை அப்படி பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அகசக்திகள் அத்தனையுமே என்னன்னா கடவுளுக்கு உட்பட்டது. அகசக்திகள் கடவுளுக்கு உட்பட்டது, புறசக்திகள் மனிதனுக்கு உட்பட்டது. அதனாலதான் மனிதனுடைய செயல்பாடுகள்ல அந்த புறசக்தியினுடைய துணை வேண்டும்ன்றதுனால அவன் எல்லாத்தையுமே வந்துன்னா 51, 101, 201, 301 1ல வச்சான். அவன் பயன்படுத்துறதெல்லாம் ஏதாவது நல்ல காரியத்துக்கு போகணுமா, வாங்க 5 பேரா போலாம், 7 பேரா போலாம் அப்படின்னு. கடவுளுக்கு செய்யணுமா 108ல செய்யு, 1008ல செய்யு, 10,008ல செய்யு, அதில் 8ல செய்யு. அப்படின்னு வகுத்து வச்சதுக்கெல்லாம் இதுதான் ஒரு பெரிய காரணம். அப்போ நீங்க அறிவியலை பிரித்தீர்கள் என்றால் அது 2ஆல் வகுபடும். சரிங்களா? ஆன்மீகத்தை பிரித்தீர்கள் என்றால் அது ஒற்றைப்படை எண். இதுக்கு அடுத்தது இயற்கையினுடைய ஆக்கம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒற்றைப்படை எண்ணையும் இரட்டைப்படை எண்ணையும் வச்சுக்கிட்டு தான் இந்த இயற்கை எல்லாவற்றையும் ஆக்கம் செய்கிறது. அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபெபினாசி நம்பர். ஆங்கிலத்தெல்லாம் கொஞ்சம் தப்பா தான் பேசுவேன், நீங்க கூகுள்ல சரியா தேடிக்கணும். அது பேரு ஃபெபினாசி நம்பர். ஃபெபினாசினா தெரியுமா? சார் ஃபெமினாஸா? ஃபெபினாசி நம்பர். தமிழாக சொல்லுங்கய்யா. என்னங்கய்யா? அந்த ஃபெபினாசி நம்பரோட தமிழா? தமிழாக்கம் எனக்கு சரியா தெரியாது அதுக்கு. அதாவது ஃபெபினாசி சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இயற்கையில எப்படி தோன்றுகிறது என்று எல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல 1 தோன்றுமா, அப்புறம் அந்த ஒன்றோட இன்னொரு 1 சேரும். புரியுதுங்களா? 1, 1ஓட 1 சேர்ந்தா என்னாச்சு? 1ஓட 1 சேர்ந்தா 2. அடுத்தது என்னன்னா 1, 2 சேர்ந்தா 3. அடுத்தது 2, 3 சேர்ந்தா 5. அடுத்தது 3, 5 சேர்ந்தா 8. நம்பர்ஸ். புரியுதுங்களா? அப்படியே இருங்க, நான் ஒரு வீடியோ போட்டு விட்டுறேன். ஒரு டவுட் இதுல. இந்த இப்ப நம்ம முதலாளி தொழில்னு சொல்லி 1, 2, 4, 5, 7, 8 அப்புறம் 3, 6, 9 முதலாளின்னு சொன்னோம். அப்ப 0க்கு என்னங்க ஐயா? 0 தான் சொன்னல, தனித்து இயங்காது. அது எங்க சேர்ந்தாலும் அது இரட்டைப்படை என்ன ஆயிடும்? இரட்டைப்படை எண். 10 மடங்கு ஆயிடும்.
10 மடங்கு ஆயிடும். அதனால இல்ல அது எதை முதலாளியும் இல்ல தொழிலாளியும் இல்ல. ஓகே அவ்வளவுதான் எந்த கேட்டகரி. ஓகே இல்லைங்கய்யா, அதாவது என்னன்னா எதை கூட்டினாலும் உங்களுக்கு ஒற்றைப்படையில வரும்போது அது ஜீரோவா வராது. ஓகே புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுதுங்க ஐயா. அதனாலதான் நமக்கு தனியா வேல்யூ கொடுக்கறது இல்லை எங்கேயுமே. அதாவது தனி மதிப்பு கொடுக்கறது இல்லை. அது எங்க சேர்ந்தாதான் மதிப்பு. சரிங்க. இப்போ நீங்க ஒரு 10 டிஜிட் நம்பர் இருக்குன்னு வச்சுங்க, அதை சுருக்குனீங்கன்னா அது 1ல இருந்து 9க்குள்ள ஏதோ ஒரு நம்பரா வந்துடும். வந்துடும். ஆனா ஜீரோ வரவே வராது கடைசி வரைக்கும். புரியுதுங்களா? அதனால நம்ம அதை வந்து தனியா பார்க்க போறது இல்லை. அதனால ஏதாவது சேர்த்து தான் பார்க்க போறோம். அப்படி சேர்ந்தா ஜீரோ சேர்ந்தா அது இரட்டைப்படை எண்ணா மாறிடும். இல்ல ஜீரோ எது கூட சேர்ந்தாலும் ஒற்றைப்படை எண்ணா ஆகாது, இரட்டைப்படை எண்ணா மாறிடும். ஓகே கிளியர்? கிளியர். ஐயா ஐயா அகசக்திகள் மனிதனை குறித்தானது, புறசக்திகள் இறைவனை குறித்தானது. ரைட்டுங்களா? ஆமாங்க ஐயா. Once everything's perfectly organized, I'll start working on my ஆடியோ வருதா? வருது வருது. ஓகே. வருது சார். thesis. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இன்ஜினியர் தாட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம 2 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று ஃபிபனாசி சீரீஸ், இன்னொன்று வந்து கோல்டன் ரேஷியோ. ஓகே, இப்போ ஃபிபனாக்கி நம்பர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் அதுக்கு அடுத்த நம்பரை சம் பண்ணி வர வேல்யூ தான் அதுக்கு அடுத்த நம்பராக வரும். ஸோ இப்போ சீரீஸை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1, 1 + 1 2, அப்புறம் மறுபடியும் 1 + 2 3, 2 + 3 5, 5 + 3 8, அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, இதுதான் வந்து ஃபிபனாசி சீரீஸ். நம்மளோட ரியல் என்விரான்மெண்ட்ல இந்த ஃபிபனாசி சீரீஸோட ஒத்து போற சில விஷயங்களை நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம டெய்லி பார்க்குற முக்காவாசியான செடிகளாக இருக்கட்டும், பூக்களாக இருக்கட்டும், இந்த ஃபிபனாக்கி நம்பரோட ஒத்து போகுது. உதாரணத்துக்கு இந்த பூவை பார்த்தீங்கன்னா, இந்த பூவில் 5 இதழ் இருக்கு. 5ன்றது ஒரு ஃபிபனாக்கி நம்பர். இன்னொரு பூ எடுத்துப்போம், அந்த பூலையும் 5 இருக்கு. 5ன்றது ஒரு ஃபிபனாக்கி நம்பர். வேற வேற பூ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அந்த இதழ்கள் வந்து அந்த ஃபிபனாக்கி நம்பரோட ஒத்து போறதை நம்ம பார்க்கலாம். இது பூக்கள் மட்டும் இல்ல, இலைகளையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இலைகளும் வந்து ஃபிபனாக்கி நம்பரோட ஒத்து போகுது. இப்போ இந்த இலையில பார்த்தீங்கன்னா 5 இலை நம்மளுக்கு ஸ்பிளிட் ஆகி தெரியுது. ஸோ இந்த 5ன்றதும் ஒரு ஃபிபனாக்கி நம்பர். இப்போ அடுத்ததா பழங்கள்ல எப்படி ஃபிபனாக்கி நம்பர் ஒத்து போகுதுன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு பழம் எடுத்துட்டு அதை வந்து ஈக்விட்டா ரீஜன், அதாவது சரிபாதியா நம்ம கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற சீடோட வடிவமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ஒரு ஃபிபனாக்கி நம்பரோட ஒத்து போதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 2 பழத்துலையும் அந்த சீடோட வடிவம் 5ஆ நம்மளுக்கு ஸ்பிளிட் ஆயிருக்கிறத பார்க்கலாம். 5ன்றது ஒரு ஃபிபனாக்கி நம்பர். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பைனாப்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பைனாப்பிளோட ஸ்பைன், அவுட்டர் ஸ்பைன் இருக்குல்ல, அந்த அவுட்டர் ஸ்பைனை கிளாக் வைஸாவோ இல்லை ஆன்டி கிளாக் வைஸாவோ நம்ம மெஷர் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்ப்ளைனோட கவுண்ட்டும் வந்து நம்மளுக்கு ஃபிபனாக்கி நம்பரோட ஒத்து போகுது. ஸோ இப்போ இந்த குட்டி பைனாப்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 8 and 8 இருக்கு. 8ன்றது ஒரு ஃபிபனாக்கி நம்பர். அதே மாதிரி ஒரு பெரிய பைனாப்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 13 to 13 இருக்கு. ஸோ இதுவும் ஒரு ஃபிபனாக்கி நம்பர். இதெல்லாம் பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் இதெல்லாம் ஒரு கோஇன்சிடென்ஸான நம்மளுக்கு மனசுல ஒரு கொஸ்டின் வருது. அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லீஃபா இருக்கட்டும், அந்த லீஃப் வந்து ஒரு லீஃபா இருக்கலாம், இல்லை 2 லீஃபா இருக்கலாம், இல்லைனா 3 லீஃபா இருக்கலாம், இல்லைனா 5 லீஃபா தான் இருக்க முடியும். அதே மாதிரி இப்போ ஒரு பழத்துல இருக்கிற சீடோட ஃபார்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சீடு இருக்கலாம் அந்த பழத்துல, இல்லைனா 2 சீடு இருக்கலாம், இல்லைனா 3 இருக்கலாம், இல்லைனா 5 இருக்கலாம். அதே மாதிரி அந்த ஃபிபனாக்கி நம்பரோட ஒத்து போய் தான் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு நேச்சருக்கும் ஃபிபனாக்கி நம்பருக்கும் இருக்கிற ஒரு லிங்க். இந்த ஃபிபனாக்கி நம்பரை மெயினா நம்ம ஏன் பிளான்ஸ்ல சொல்றோம் அப்படின்னா, ஃபிபனாக்கி நம்பருக்கு ஒரு மிஸ்டிக்கல் நம்பர், அந்த மிஸ்டிக்கல் நம்பர் ஒரு டிவைன் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதா நம்ம ஏன்ஷியன்ட் பீப்புள் நம்பியிருக்காங்க. அந்த மிஸ்டிக்கல் நம்பர் என்ன, அந்த மிஸ்டிக்கல் நம்பருக்கும் இந்த ஃபிபனாக்கி சீரிஸ்க்கும் இருக்கிற லிங்க் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். அந்த மிஸ்டிக்கல் நம்பர் தான் நம்ம கோல்டன் ரேஷியோன்னு சொல்றோம். ஸோ கோல்டன் ரேஷியோனா என்ன அப்படின்னா, √5 + 1 / 2 which is equal to 1.618033 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த டெசிமல் பாயிண்ட் வந்து போயிட்டே இருக்கும். இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் அப்படின்னா F5 அப்படின்னு ப்ரொனவுன்சியேஷன் வரணும். ஸோ ஈவன் தோ அதை வந்து PHIன்னு எழுதினாலும் அதோட ப்ரொனவுன்சியேஷன் F5. பட் நம்மளுக்கு வேற ஒரு பை இருக்கு, பை
22/7 3.1415 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்கு. அது வந்து பை டிஐ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எஃப்ஐ 5 அப்படின்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இந்த கோல்டன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சாதாரண நம்பர் மாதிரி தான் இருக்கு. 1.618 இது ஒரு பெரிய நம்பர் மாதிரி நம்மளுக்கு தெரியல. பட் இது வந்து நம்ம நேச்சரோட லிங்க் பண்ணி இந்த நேச்சர்ல எப்படி இந்த நம்பர் யூஸ் ஆகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். ஓகே, இந்த கோல்டன் ரேஷியோ என்ன அப்படின்றத நம்ம சிம்பிள் ரெக்டாங்கிள் வச்சு பார்க்கலாம். ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துப்போம். அந்த ரெக்டாங்கிளோட லெங்த் வந்து நம்ம ஏன்னு வச்சுக்கலாம். அந்த ரெக்டாங்கிளோட வித் வந்து பின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ரெக்டாங்கிளோட ப்ரொபோர்ஷன் பார்த்தீங்கன்னா A:B. இந்த ரெக்டாங்கிளில் இருக்கிற ஒரு ஸ்கொயர் ரீஜனை வந்து கட் பண்ணி வெளில எடுத்துருவோம். மீதி இருக்கிற போர்ஷன் வந்து மெயின் ரெக்டாங்கிளோட ப்ரொபோர்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த ப்ரொபோர்ஷன் என்ன அப்படின்னா 5 வேல்யூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெக்டாங்கிளோட லெங்த் வந்து 6.5 சென்டிமீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரெக்டாங்கிளோட வித் வந்து 4 சென்டிமீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரெண்டு டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 1.62 வருது, விச் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு பை. ஸோ இதுதான் வந்து நம்ம கோல்டன் ரேஷியோ பைன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ முன்னாடி பார்த்த அது ஆப்பிள் எக்ஸாம்பிள் நம்ம மறுபடியும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆப்பிள் எக்ஸாம்பிளோட சீட் அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த 5 பாயிண்ட்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் 2 அட்ஜசன்ட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அட்ஜசன்ட் பாயிண்ட்ஸ் என்னன்னா பக்கத்துல இருக்கிற சீட் பாயிண்ட்ஸோட நம்ம எடுத்துப்போம். ஸோ 2க்கும் 3க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஏன்னு வச்சுக்கலாம். 1க்கும் 3க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பின்னு வச்சுக்கலாம். 1க்கும் 3க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் பி வில் பி ஈக்குவல் டு 2க்கும் 3க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் இன்டூ 5. இதுதான் வந்து நம்ம ஃபிபனாக்கி நம்பருக்கும் கோல்டன் ரேஷியோக்கும் இருக்கிற லிங்கேஜ். ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் அந்த ஃபிபனாக்கி நம்பருக்கு மறுபடியும் போவோம். ஒரு ஃபிபனாக்கி நம்பருக்கு இருக்கிற கன்சிக்யூட்டிவ் நம்பரை நம்ம டிவைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3/2, 5/3, 8/5 எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோல்டன் ரேஷியோக்கு ஈக்குவலாக வந்துகிட்டே இருக்கு. ஹையர் த நம்பர் போனீங்க அப்படின்னா இப்போ 89/55 போனீங்கன்னா 1.618 நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் அந்த கோல்டன் ரேஷியோட மேட்ச் ஆகுது. ஸோ ஹையர் த ரேஷியோ போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு கோல்டன் நம்பரோட மேட்ச் ஆகிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஃபிபனாக்கி நம்பருக்கும் இந்த கோல்டன் ரேஷியோக்கும் இருக்கிற லிங்கேஜ் இன்னும் டீட்டெயிலாக நம்மளுக்கு இதனால தெரிய வருது. ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் பிளான்ஸுக்கு வருவோம். ஸோ ஒரு பிளான்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நடுவில் இருக்கிற ஸ்டெம்லேருந்து நம்மளுக்கு வேரியஸ் லீஃப் ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லீஃப் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் அடுத்த லீஃப் வந்து அதுக்கு மேலேயே ஜென்ரேட் ஆகாது. அது வந்து வேற ஒரு ஆங்கிள் தான் நம்மளுக்கு டில்ட் ஆகி தான் நம்மளுக்கு அடுத்த லீஃப் வந்து ஜென்ரேட் ஆகும். அதே மாதிரி செகண்ட் லீஃப்லேயும் தேர்ட் லீஃப் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆங்கிள் இருக்கும். அந்த ஒரு லீஃப்க்கும் இருக்கிற ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டா 137 டிகிரிஸ் இருக்கும். இந்த 137 டிகிரிஸ்க்கும் இந்த பைக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். டோட்டல் டிகிரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 360 டிகிரிஸ். அந்த 360 டிகிரிஸை நம்ம பையால் டிவைட் பண்ணோம்னா கிடைக்கிற வேல்யூ வந்து 222.5 டிகிரிஸ். அந்த 222.5 டிகிரிஸை 360 மைனஸ் பண்ணிட்டோம்னா மீதி இருக்கிற வேல்யூ 137.5. ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு அந்த லீஃபோட ஆங்கிளோட மேட்ச் ஆகுது. ஸோ ஏன் இந்த ஆங்கிள் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ஆங்கிள் அந்த லீஃப் ஜென்ரேட் ஆச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து ஒரு லீஃப்க்கும் இடைப்பட்ட ஸ்பேஸ் நிறைய இருக்கும். அதே மாதிரி லைட் வந்து ப்ராப்பராக விழும் அப்படின்றதுனால ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆங்கிள் பிரகாரம் அந்த லீஃப்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிக்குது. ஃபிபனாக்கி சீரிஸோட இன்னொரு ரியல் டைம் எக்ஸாம்பிளை நம்ம பார்ப்போம். இந்த தடவை நம்ம ஹனிகோம் எடுத்துக்கலாம். இந்த ஹனிகோம்போட ஃபுல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஹெக்ஸகனல் ஷேப்பில் ஆயிருக்கும். ஸோ இப்போ ஒரு பார்ட் ஆஃப் ஹெக்ஸகனை வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக எடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து 9 ஹெக்ஸகன் இருக்கு. ஹனிபி வந்து இந்த ஹெக்ஸகனுக்குள்ள எப்படி போக போகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபார்வர்ட் டைரக்ஷனில் இந்த ஹனிபி வந்து போகுது. ஸோ இப்போ ஒரு ஹெக்ஸகனுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஏலேருந்து பி அப்படி போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரே ஒரு வழி தான் இருக்கு, ஏலேருந்து பி போகணும். இப்போ ஏலேருந்து சி போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏலேருந்து பி வந்துட்டு பிலேருந்து சி போகலாம், இல்லைனா டேரெக்டாக ஏலேருந்து சி போய்க்கலாம். ஸோ டோட்டலாக வந்து நம்மளுக்கு இங்கே 2 வே இருக்கு. இப்போ ஏலேருந்து டி போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஏலேருந்து பி வந்துட்டு பிலேருந்து டி போகலாம், ஏலேருந்து சி வந்துட்டு சிலேருந்து டி போகலாம், இல்லைனா ஏலேருந்து பி வந்துட்டு பிலேருந்து சி போயிட்டு சிலேருந்து டி வரலாம். ஸோ டோட்டலாக 3 வேஸ் இருக்கு. அதே மாதிரி இப்போ ஒரு ஹெக்ஸகன்லேருந்து இன்னொரு ஹெக்ஸகனுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஹனிபி வந்து ஃபிபனாக்கி நம்பர் பர்முடேஷன்ல தான் அதால போக முடியும். இந்த ஹனிகோம் ஸ்ட்ரக்சர்லயும் நம்ம ஃபிபனாக்கி நம்பர் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபிபனாக்கி சீரிஸையும் கோல்டன் ரேஷியோவையும் ரியல் டைமில் நடக்கிற விஷயத்தோட நம்ம லிங்க் பண்ணி பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னங்க புரிஞ்சுதா இப்போ? இதுல கோல்டன் ரேஷியோ அப்படிங்கிறது என்னன்னா 1.6, அதனுடைய கூட்டுத்தொகை 7. 7 என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா ஈர்ப்பு சக்தி, வேற ஒண்ணும் இல்லை. அதனால ஒவ்வொரு சக்தியுமே நம்ம பூமியில எண்கள் வழியாக நம்ம கிட்ட பிரதிபலிச்சுட்டு தான் இருக்குது. அதை நாம தான் வந்து என்னன்னா புரிஞ்சிக்க தவறுகிறோம். ஐயப்பா, எண்களும் சக்திகளையும் பொருத்தியாச்சு. அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? பேசும்போது சொன்னாங்கய்யா மிஸ்டிக்கல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதாவது வந்து கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டியது கொஞ்சம் ரகசியமான அது மாதிரி ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மிஸ்டிக்கல்ன்றது இட் இஸ் மிஸ்ட்ரி, அதாவது வந்து நமக்கு எட்டாவது அப்படின்ற மாதிரி. அப்படி வந்து இந்த 369 சொல்லலாமா? அதான் இப்பதான் எட்டிடுச்சு உங்களுக்கு தான். சொல்லுங்க. எட்டாம இருந்தது, இப்ப நம்ம வகுப்பு வந்து எட்டிடுச்சு இல்ல அது.
இல்லைங்க 369 அப்படிங்கிறது 8வது எண்கள் மற்றவங்களுக்கு. நம்ம வகுப்பு வந்து உங்களுக்கு தான் 8 என்ன மாறிடுச்சு அது. சரிங்க சரிங்க. ம். சரி, இன்னைக்கு வந்து 10 எண்களோட 10 சக்தியை பொருத்தியாச்சு. அதுல ஏதாவது சந்தேகம் இருக்குதா? சார் சந்தேகம் கொஞ்சம் எல்லாம் ரீகால் பண்ணி பார்த்து தான் சார் சந்தேகம் வரும். நான் சந்தேகங்கள் வந்து இப்ப பார்த்தா ஒண்ணும் இல்லாத மாதிரி தான் தெரியுது. நம்ம இன்னொரு வாட்டி கோத்ரூ பண்ண பிறகு தான் சார் இன்னும் சந்தேகங்கள் என்னன்னு இருக்கு பார்க்கணும் சார். டக்குன்னு அதாவது சந்தேகம் கேட்டா சொல்றது. பின்னாடி வரக்கூடிய சந்தேகங்கள் எப்போ வந்தாலும் நான் பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறேன். இப்போ இந்த ஸ்பாட்ல ஏதாவது சந்தேகம் இருக்குதா, கேள்விகள் இருந்தா கேட்டு தெளிவு பண்ணிக்கங்கன்றதுக்காக கேட்கிறேன். ஐயா இந்த கால்குலேட்டர்ல எல்லாம் கூட கடைசியில வந்து 8 மாதிரி வருதுயா, 8 8ன்னு வரும் கால்குலேட்டர்ல எல்லாம். அது எப்படி அது எப்படின்னா? இல்ல கால்குலேட்டர்ல போடும்போது சம்டைம்ஸ் 8 மாதிரி வர மாதிரி ஒரு இது வருது. 8க்குள்ளதான் எல்லா நம்பரும். கால்குலேட்டர்ல வந்து என்னன்னா மொத்தம் 8க்குள்ள எல்லா நம்பரும் இருக்கும். ஆனா கோட்டு துண்டுன்னு பாத்தீங்கன்னா 7 கோட்டு துண்டு. நீங்க அந்த 8 போட்டு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதுல 7 கோட்டு துண்டு இருக்கும். போட்டு பாருங்க. இல்ல 8 எண்களுக்குள்ள எல்லா எண்களும் அடக்கமாகிறது. சரிங்களா? 8 எண்களுக்குள்ள எல்லா எண்களும் அடக்கமாகிறது. ஆனா 8 எண்களை நீங்க அதாவது 9 எண்ணையும் நீங்க 9 இல்ல 10 எண்ணையுமே நீங்க பயன்படுத்தணும்னா 7 கோட்டு துண்டு போதும் அதிகபட்சமா. அதுதான் இப்ப நான் சொன்னேன். அதுதான் கோல்டன் ரூல். இங்க கோல்டன் ரூல் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க 9மே 7க்குள்ள அடக்கம். அதுதான் நேச்சுரல். அதுதான் 1.6 அப்படின்றது கோல்டன் ரேஷியோ. அது ஃபிபனாச்சி சீரிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படிதான் அமையும். பாருங்க எண் 8 கால்குலேட்டர்ல இருக்கிறது. ஆனா 8க்கு எவ்வளவு தேவைன்னா 7 கோட்டு துண்டு போதும். நீங்க அதிலே பாத்தீங்கன்னா தெரியும். தனித்தனியா கோட்டு துண்டா எடுத்து பாத்தீங்கன்னா 8 அப்படிங்கிறது 7 இருக்கும். ஐயா இந்த இப்ப இப்ப ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு சக்தி ஒண்ணு பார்த்தோம் இல்லைங்களா? இத வச்சுதான் அப்போ நம்ம என்ன சொல்றது எண் கணிதம் சொல்றாங்க இல்லைங்களா? சொல்லுங்கய்யா. அதான் அஸ்ட்ராலஜி சொல்றாங்க இல்லைங்களா? நம்பர் வந்து உங்களுக்கு இந்த நம்பர் சக்தின்னு சொல்லி அது இதை பேஸ் பண்ணி தான் அவங்க அப்ப சொல்றாங்களா? அதாவது என்ன சொல்லுதுன்னா இதுல ஒரு பார்ட் அது அவ்வளவுதான். அது முழு வடிவம் இல்ல. ஆனா அவங்க என்ன உணர்ந்திருக்காங்களோ அந்த விஷயத்தை அவங்க சொல்ல முயற்சி பண்றாங்க, அவ்வளவுதான். அதான் உங்களுக்கு பிடிச்ச நம்பர் உங்க நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே அது. அதுதாங்க ஐயா. இது என்ன சொல்றதுன்னா இதுல ஒரு பார்ட் அது அவ்வளவுதான். முழு வடிவம் சரி. கிடையாது அது. ஓகே. புரியுதுங்களா? சரிங்க. சார் டவுட் சார். சார் சொல்லுங்க ஐயா. கேக்குதுங்க ஐயா. சார் இந்த வைணவ வழிபாட்டு முறையில 108 மந்திரங்கள் அதை ரீச் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல 21 முறை பிரயோகம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 51 முறை பிரயோகம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் 108க்கு போவாங்க. அந்த 21 ஒரு முறை 51 முறை பண்றதுக்கான முக்கியத்துவம் என்ன சார்? அதான் 21 கூட்டினா என்ன ஆகுது? 3. 51 கூட்டினா 6. அடுத்தது என்ன ஐயா? அடுத்து என்னங்க? அடுத்தது 108 9 வருது. 108 9 3 6 9 அவ்வளவுதாங்க ஐயா. புரியுதுங்களா ஐயா? 3 6 9. ஏன்னா அது மூணுமே ஆளும் எண்கள். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? இது ஐயா நடராஜரை சுத்தி இருக்கிற அந்த எழுத்துக்கள் வந்து அக்ஷரங்கள் சிதம்பரத்தை சொல்றேன். அவன் வந்து மொத்தம் 51 சொல்றாங்க.
அதாங்கய்யா, நீங்க வந்து இந்த உலகத்துல வந்துன்னா எதெல்லாம் ஆளுகைக்கு உட்பட்டதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் ஆட்சி புரிவதாக நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் எடுத்து கூட்டி பார்த்தீங்கன்னா 3 வரும், 9 6 வரும், 9 வரும். அவ்வளவுதான். சார் இந்த 21 திரும்ப திரும்ப கூட்டிகிட்டே போனாலுமே வந்து 6 இல்ல 3 ரிப்பீட் ஆகுது. 51மே திரும்ப திரும்ப கூட்டிகிட்டே போனாலுமே 6 3 அதுதான் ரிப்பீட் ஆகுது சார். ஆமாங்க, எதான் சொல்ல வரேன். இப்போ 3ஆல வகுபடக்கூடிய எண், 6ஆல வகுபடக்கூடிய எண் இருக்கு பாருங்க. அது 9ஆலையும் வகுபடும். ஆனா 9 மட்டும் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, 9ஆல வகுபடக்கூடிய எண் 9ஆல மட்டும் தான் வகுபடும். வேற எதுலயும் வகுபடாது. நீங்க 9ஓட மடங்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது 9ஆல மட்டும்தான் வகுபடும். அதாவது டோட்டல் பண்ணீங்கன்னா மீண்டும் 9க்கு தான் வரும் அது. 3 வராது, அல்ல 6 வராது. அப்படி ஒரு சிறப்பு அந்த 9க்கு. அதனால அதாவது படிப்படியா 9 போகணும். வந்து படிப்படியா போகணுன்றது தான் 3 6 9. அதனால நீங்க இதுல கூகுள்ல தட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். ஏஞ்சல் நம்பர்னு போட்டீங்கனாலே அதுல வரும் 3 6 9. டெஸ்லா நம்பர்னு வரும். டெஸ்லா நம்பர்ன்றது 369. டெஸ்லா அவர்கள் என்ன பண்ணாருன்னா, விஞ்ஞானி டெஸ்லா தன்னுடைய வாழ்நாள்ல இந்த 3 6 9 மேல மிகப்பெரிய பற்று வைத்திருந்த காரணத்தினால அவர் எதை செஞ்சாலும் 3 முறை 6 முறை 9 முறை அப்படிதான் செய்வாராம். ஒரு வீட்டுக்குள்ள நுழையிறதா இருந்தா கூட 3 தடவை கால் எடுத்து வச்சுதான் உள்ள போறான். வாழ்நாள் முழுக்க அதான் ஃபாலோ பண்ணாரு சார். அதான் வாழ்நாள் ஃபுல்லா அதான் அவர் ஃபாலோ பண்ணாரு. அந்த 3 6 9. அதனால அதுக்கு என்ன பேருன்னா டெஸ்லா நம்பர்னே பேர். அதுக்கு பேரு 369க்கு. ஒன்னு ஏஞ்சல் நம்பர்னு சொல்லுவாங்க, அல்லது டெஸ்லா நம்பர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் லைஃப் ஃபுல்லா அதான் அவர் ஃபாலோ பண்ணார். எலான் மாஸ்க் தானே சார்? இல்ல, எலான் மாஸ்கினுடைய கார் கம்பெனி பேரு டெஸ்லா. ஆமாங்க சார். அதுல அவருதான் அதை அப்படி ஃபாலோ பண்ணாருங்களா? இல்ல, டெஸ்லான்றது ஒரு விஞ்ஞானி பேருங்கய்யா. அந்த விஞ்ஞானி பேர் தான் அவர் கார் கம்பெனிக்கு வச்சிருக்கிறாரு. அந்த விஞ்ஞானி யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் கார்பரேஷன்ல இருந்த ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி அவர் தான். தாமஸ் ஆல்வா எடிசன் பேர்ல 1093 பொருளுங்க பேட்டர்ன் பண்ணியிருக்காங்கன்னா அதுல பல கண்டுபிடிப்புகள் டெஸ்லா கண்டுபிடிச்சது. ஆனா பேட்டர்ன் ஆயிருக்கிறது யாருன்னா எடிசன் பேர்ல. புரியுதுல? தாஜ்மஹாலை கட்டினது யாரு? கொத்தனார் எனக்கு நம்ம சொல்லுவோமா? ஷாஜகான் தான் சொல்லுவோம். ஏன்னா அவர் தான் காசு கொடுத்து கொத்தனார் கட்ட சொன்னாரு. அதனால காசு கொடுத்த பேரு தான் அங்க. அந்த மாதிரி அந்த எடிசன் கார்பரேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் யாருன்னா டெஸ்லா. இப்ப இந்த எலான் மஸ்கோட டெஸ்லா கார் கம்பெனில திண்டிவனத்துல எல்லுசாமியோட மகன் வந்து டைரக்டரா இருக்கார் சார். அந்த கார் கம்பெனியோட டைரக்டரா இருக்கார் அமெரிக்காவுல. இப்ப கூகுள் கம்பெனியோட ஃபவுண்டர் யாருன்னு கேட்டா நீங்க சொல்லிடுவீங்க 2 பேரை. ஆனா கூகுள் கம்பெனி இவ்வளவு பெரிய வளர்ந்ததுக்கு என்ன சொல்றோம் நம்ம? சுந்தர் பிச்சை. அந்த மாதிரிதான். அந்த மாதிரி பல நிறுவனங்கள்ல பல பேர் இருக்கிறாங்க. சார் இன்னொரு ஒரு தகவல் சார், இந்த கணித மேதை ராமானுஜர் இருந்தார்ல, அவர் வந்து ஒரு ரிசர்ச்சுக்காண்டி ஃபாரின் போயிருந்தாரு. அவர் ஃப்ரெண்டு தான் அவரை ரிசீவ் பண்ணி ஏர்போர்ட்ல இருந்து கூட்டிட்டு போனாரு. இப்போ ஏர்போர்ட்ல ஏறும்போது அந்த வண்டியோட நம்பரை பார்த்துட்டு இது வந்து ரொம்ப ஃபேன்சி நம்பரு, இந்த நம்பர் இப்படி வரும் இப்படி வரும்னு சொன்னாரு. அவர் ஃப்ரெண்டு வந்து அந்த டயத்துல புரிஞ்சுக்கல அந்த நம்பரை. அப்போ அவர் சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டை பத்தி ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து உனக்கு இந்த நம்பர் ராசியான நம்பரு, அதனாலதான் நீ வந்து இந்த கார் இந்த நம்பர்னு அப்படி ஒரு 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 10 விஷயத்த ஒண்ணு போல சொன்னார். அப்புறம் அந்த ஃப்ரெண்டு வந்து உட்காந்து நிதானமா செக் பண்ணி பார்த்திருக்கான். அவனுக்கு அந்த நம்பர் எல்லா இடத்துலயும் சக்சஸா கொடுத்துருக்கான். அது எப்படி சார் அவ்வளவு கரெக்டா டக்கு டக்குன்னு பார்க்க முடியுது? அது கணக்குல போட்டா வருமா எப்படின்னு கேட்கிறேன். அந்த இல்ல அதான் அது கணக்குல போட்டா வரும். அதுக்கு என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா பகு எண்கள் பகா எண்கள் 2 இருக்குது கேட்டகரி எண்கள்ல. தெரியுமா உங்களுக்கு பகு எண்கள் பகா எண்கள்னா என்னன்னு? வகுக்கப்படக்கூடிய எண்கள் வகுக்கப்படாத எண்கள்னு இருக்கு. இல்ல அதான் ஐயா, பகு எண்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒன்னாலையும் தன்னாலையும் தவிர மற்ற எண்களால் வகுப்படக்கூடிய எண்கள் பகு எண்கள். ஓகே ஓகே சரிங்களா சார்? இந்த வரி நல்லா இருக்குங்க சார். ஒரு வாட்டி நாங்க எழுதிக்கிறோம் சார். எல்லாம் கணக்குல சரிங்களா? ஒன்னாலையும் தன்னாலையும் தவிர மற்ற எண்களால் வகுப்பட்டால் அது பகு எண். ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும் வகுப்பட்டால் அதற்கு பெயர் பகா எண்.
ஆங்கிலத்துல த பிரைம் நம்பர்னு சொல்லக்கூடிய எண்ணை தான். முதல்ல என்ன சொன்னீங்க? ஒன்னாலையும் ஒன்னாலையும் தன்னாலையும் மற்ற எண்களாலையும் வகுபட்டால் அது பகு எண். அதாவது பகுக்கக்கூடிய எண், மற்ற எண்களால் பகுக்கக்கூடிய காரணத்தினால் அதுக்கு பேர் பகு எண். ஸ்ரீனிவாச ராமானுஜன் வந்து மேத்தமெட்டிக்ஸ் தவிர மத்த எல்லாத்துலயும் ஃபெயில் ஆயிட்டாரு சார். ஆனா வந்து மேக்ஸ்ல வந்து அவர் அளவு யாராலுமே மேத்தமெட்டிக்ஸ்ல டீப்பா அவர் இது புலின்னு. பண்ண முடியல. சரிங்களா? அந்த மாதிரி சீனிவாச ராமானுஜன் மேத்தமெட்டிக்ஸ்ல புலி இல்ல, அவர் மேத்தமெட்டிக்ஸ்ல பெரிய டைனோசர். டைனோசர். ஆமா, அவர் புலி எல்லாம் இல்ல, அதை விட பெருசு அவரு, டைனோசர் அவரு. இல்ல அதோட பெருசா மேத்தமெட்டிக்ஸோட கடவுள். ஆமா, அந்த மாதிரி அவர் நீங்க சொன்ன என்னன்னா அந்த 4 டிஜிட் நம்பர் இருக்கு இல்லையா, அவங்க ஃப்ரெண்டுக்கு சொன்ன அந்த கார் நம்பர் இருக்கு பாருங்க, அது அந்த 4 டிஜிட்ல இருக்கக்கூடிய ஒரு பிரைம் நம்பர். அது அவர் அதை தான் சொன்னார் அவரு. புரியுதுங்களா? அந்த 4 டிஜிட் பிரைம் நம்பர்னு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட சில நாட்கள் ஆகும். அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அதை பார்த்த உடனே சொல்றாருன்னா அந்த பிரைம் கால்குலேஷன் சாதாரண விஷயம் இல்லை. இல்ல அவர் ராமானுஜர் சொன்னது அந்த நம்பர் ஃபேன்சி நம்பர் அவர்கிட்ட சொன்ன பிறகு அவர் ஃப்ரெண்டு வந்து 1 மாசமா ரிசர்ச் பண்ணிட்டு அதை ஒத்துண்டானா. 1 மாசம் அவன் எடுத்துட்டானா. இல்ல அதுதான் ஐயா, அவர் ஃபேன்சி நம்பர் சொல்லல, அவர் சொன்னது அது பிரைம் நம்பர். சரிங்களா சார்? கல்கட்டாவில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மார்க் திருத்தும் போது மார்க் ஷீட்ல வந்து 100க்கு 110 மார்க் போட்டிருந்தார். பக்கத்து கிளாஸ்ல வாத்தியார் வாங்கி பார்த்துட்டு குட்ரா பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 100க்கு 110. யாரா போட்டது? எங்க மேக்ஸ் வாத்தியார் போட்டார். எப்படி 100க்கு 110 போட முடியும்? அது தப்புடாது அப்படின்னு சொல்லி கேட்டார். அவரு சொன்னாரு, அந்த மார்க் கொடுத்த வாத்தியாரு, இந்த ஒரு கணக்கை எத்தனை வழிமுறைகள்ல பண்ண முடியுமோ அத்தனை வழிமுறைகள்ல இந்த தம்பி பண்ணியிருக்கான், அதனால அது 100க்கு 110 சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கடவுள் தொகலை பத்தி ஆராய்ச்சி பண்ற இந்த போஸ் பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட் தான் வந்து கல்கட்டால இருந்து, அதுக்கு மூலம் வந்து இங்க இந்தியாவில இருந்து தான் கல்கத்தால வந்தது. ஒரு கணக்கை எத்தனை வழிமுறைகளை போட முடியுமோ அத்தனை வழிமுறைகளும் அவரை போட்டு காட்டினார். போஸ், சயின்டிஸ்ட் போஸ். சூப்பர் சூப்பர் ஐயா. ஹலோ ஐயா, ஐயா ஒரு எண் ஒன்றாலும் தன்னாலும் வகுக்கப்பட்டால் அது பகா எண் சொன்னோம் இல்லையா? அதுக்கு எதனா ஒரு உதாரணம் சொல்லுங்களா ஐயா? இல்ல பகா எண்ணுக்கும் பகு எண்ணுக்குமா? இல்ல, இந்த ஒண்ணு சொன்னா கூட அடுத்து வந்துருவோம். ஒரு எண் ஒன்னாலும் தன்னாலும் வகுக்கப்பட்டால் அது பகா எண்ணுன்னு சொல்றோம். இப்போ 1 நம்பரை நீங்க எந்தெந்த நம்பரால வகுக்க முடியும்? 1 தான் வேற வகுக்காது. அப்போ ஒன்னாலையும் தன்னாலையும் தவிர அதை வகுக்க முடியாது. அப்போ 1 என்பது ஒரு பகா எண். அடுத்து 2 எடுத்துக்குவோம். 2 எதனால வகுக்க முடியும்? 2ஆல மட்டும். 1ஆல வகுக்கலாம், 2ஆல வகுக்கலாம். ஆமா. அப்போ 1ஆலையும் தன்னாலையும் மட்டும் வகுப்பட்டா அது பகா எண். ஆமா. அடுத்து 3 எடுத்துக்கலாம். அதுவும் 1ஆலையும் தன்னாலையும் மட்டும் தான் வகுக்க முடியும், அதனால அது ஒரு பகா எண். அடுத்து 4 எடுத்துக்கிட்டீங்கன்னா அது 1ஆல வகுக்க முடியும், 4ஆல வகுக்க முடியும், 2ஆல வகுக்க முடியும். எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் வந்துச்சு இல்லையா, அது பகு எண். 1ஆலையும் தன்னாலையும் தவிர வேறொரு எண்ணால் வகுக்கப்படக்கூடிய காரணத்தால் அது முதல் பகு எண். முழு எண்கள்ல முதல் பகு எண் எதுனா 4. 1 2 3மே பகா எண்கள். அடுத்தது 4 பகு எண், 5 பகா எண், 6 பகு எண், 7 பகா எண், 8 பகு எண், 9 பகு எண், 10 பகு எண், 11 பகா எண், 12 பகு எண், 13 பகா எண், 14 பகு எண், 15 பகு எண், 16 பகு எண், 17 பகா எண், 18 பகு எண், 19 பகா எண். இப்படி எப்படி போயிட்டே போனீங்கன்னா 100க்குள்ள எத்தனை பகா எண் இருக்குது, பகு எண் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி போயிட்டே இருந்தீங்கன்னா மேக்சிமம் பிக்கஸ்ட் பகா எண் கூட இருக்குது. கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? இல்ல இல்ல. முடிவிலி சார், முடிவிலி.
முடிவெளி இல்லை, இது வரைக்கும் அதை கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்கிறாங்க. இன்னும் அது முடிவெளின்னு சொல்லல யாருமே. சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி. நீங்க இந்த சீன் பாத்தீங்கன்னா தெரியும், நான் காட்டுறேன் பாருங்க. எல்லாருக்கும் ஆடியோ M44 இது சரியான்னு பார்க்க உங்களுக்கு சில வருஷங்கள். ஹலோ கேக்குது சார். கேக்குதுங்களா? வந்து வரேன், நான் வந்துடுறேன் சார். கண்ணன் பாணியில எங்கேயோ இருக்கிறாரு அசோக்குமார் சார். எங்கேயும் இல்லைங்க சார், இப்ப எந்திரன் படத்துக்கு போயிட்டு இருக்காரு. ஹாப்பி கண்ணன் சார் ஒரு வார்த்தை சொன்னாலும் கரெக்டா சொல்லிடுறாரு. அவர்கிட்ட பிரபஞ்ச ஆற்றல் ஜாஸ்தி இருக்குல்ல, அப்ப அப்படித்தான் இருக்கு. அதுக்கு போய் நம்ம ஓகே போய் சார், ஓகே சார், அக்செப்ட் சார். அந்த சீனை மட்டும் காணுமே. சரி ஓகே, உங்களுக்கு இது கிளியரா தெரியுதான்னு பாருங்க. ஒரு ஷார்ட்ஸ் இருக்குது, ஷார்ட்ஸ் அப்படி காட்டுறேன். இவனுக்கு எல்லா கலைகளும் தெரியும், உலகின் எல்லா மொழிகளும் தெரியும். He can dance, he can fight, and he is a sportsman. உனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய பிரைம் நம்பர் என்ன? M44 இது சரியான்னு பார்க்க உங்களுக்கு சில வருஷங்கள் ஆகும். நாட்டு குறிஞ்சி பாடுறேன்னுட்டு உசேரி போயிட்டீங்க. நடுவுல நீங்க ஜிட்டிக்கிட்ட ஏதாவது கேட்கறதா இருந்தா கேட்கலாம். சிம்பிளா கேக்குறேன். 24157817 ஃபிபொனாச்சி நம்பரா? ஆமா, 22வது ஃபிபொனாச்சி நம்பர். பை தி வே, அது மந்தவள்ளி பி சுப்பிரமணியத்தோட ஃபோன் நம்பர். உனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய பிரைம் நம்பர் என்ன? M44 இது சரியான்னு பார்க்க உங்களுக்கு சில வருஷங்கள் ஆகும். குட். எனி மோர் क्वेश्चंस? ஃபிபொனாச்சி நம்பரும் கேட்டிருக்காங்க, பிரைம் நம்பரும் கேட்டிருக்காங்க. ஆனா எந்திரன் படம் வரும்போது அப்ப இருக்கிறதுலே வேர்ல்டுலயே மோஸ்ட் ஹையஸ்ட் பிரைம் நம்பர்னா M44. இன்னைக்கு அது M64 கடந்துருச்சு. புரியுதுங்களா? M44 எம்முக்கு என்ன மீனிங் சார்? இல்ல எம்முக்கு என்ன மீனிங்னா அது வச்சிருக்காங்க, அது நம்பர் மில்லியன் கணக்குல இருக்குது. அது நம்பர் அதுல வந்துச்சுல, ஸ்கிரீன்ல வந்துச்சு பாருங்க. என்னமோ சார் காலையில ஜேம்ஸ் பாண்ட் பியர் போர்சனோட படம் பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா கதை புரியுது, ஆனா மொழி புரிய மாட்டேங்குது. சார் M44ன்றது பாத்தீங்கன்னா அது அந்த ஸ்கிரீன்லயே பத்தல பாருங்க, எத்தனை லைன் வந்தது இதுல. அவ்வளவு நம்பர், அவ்வளவு பெரிய எண்ணு வந்ததுன்னா ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும்தான் வகுப்படக்கூடிய எண் அது. யோசிச்சு பாருங்க. இல்ல அது சரி பார்க்கிறது சில வருடங்கள் ஆகும்ன்றாங்களே. இல்ல சார், சார் நாங்க யோசிக்கவே இல்லை, அது எதுக்கு அவ்வளவு வம்பு. கம்ப்யூட்டர் வச்சு அவங்க இன்னும் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. M44 தாண்டி இப்ப M64 தாண்டி போயிட்டு இருக்காங்க. இன்னும் அதோட பெருசு அதோட பெருசு அதோட பெருசுன்னு போயிட்டே தான் இருக்காங்க. முடிவிலின்னு அவங்க இன்னும் சொல்லல. அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, M1 M2 M3ன்னு ஆரம்பிச்சு அது என்ன வந்ததுன்னா M64 தாண்டி போயிட்டு இருக்குது. எந்திரன் பட்டம் போகும்போது அது M44, இப்போ அது M64 தாண்டி போயிட்டு இருக்குன்னு சொல்ல வரேன். போட்டுங்க சார், போட்டு இன்னும் கண்டுபிடிச்சுதான் இருக்கா? ஏதோ ஆடு மாடு மேய்க்கிற மாதிரி போட்டுன்றீங்க. நான் ஃபர்ஸ்ட் 0 கடக்குறேன் சார். நாங்க ஓகே, அப்போ பூஜ்ஜியம் அந்த பக்கம் இந்த பக்கம் எதுவுமே இல்லாம சென்டர்ல இருக்குது. அது மாதிரி முதல்ல நாங்க இதுல இருப்போம். அப்போ இந்த ஞானிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள்
தன்னிலை உணர்ந்தவர்கள்லாம் அவங்கள எப்படி நம்ம சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் எல்லாம் பகா எண்கள். சரிங்களா? ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும்தான் அவர்களை கட்டுப்படுத்த முடியும். அதாவது இந்த இடத்துல ஒன் அப்படிங்கிறது என்னன்னா பிரபஞ்சம். அப்ப எவரை ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும் கட்டுப்படுத்த முடியுதோ அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட பகாயன்கள் போல. உங்களை மாதிரி. சரிங்களா ஐயா? கிட்டத்தட்ட என்ன மாதிரி. ஆனா முழுசா இல்ல நானும். விட்ட போட்டுல விடுங்க சார். சில பேர் எப்படின்னு சார் கேட்டீங்கன்னா ஞானிகளும் சித்தர்களும் ஒண்ணா சார்? கிட்டத்தட்ட ஒண்ணுதாங்க ஐயா. கிட்டத்தட்ட. நீங்க நைஸா புத்தர்கிட்ட போயிட்டீங்க. இல்ல சார், ஞானிகளும் சித்தர்களும் ஒண்ணா ஏன் சார் இருக்கிறீங்க? எனக்கு தெரியும் சார் நீங்க எங்க போய் நிப்பீங்க. விட்டுருங்க சார். நீங்க எங்க போய் நிப்பீங்க எனக்கு தெரியும் சார். சார் அதாவது அறிவினுடைய உச்சநிலை தான் ஞானம். ஞானம். சூப்பர் சார். சித்து என்றால் அறிவுன்னு அர்த்தம். அப்ப சித்தர்னா என்னன்னா எந்த அறிவுன்னு நம்ம சொல்றோமோ அந்த அறிவுல முழு தெளிமை பெற்றவர் தான் சித்தர். சார் புத்தர் வந்து எந்த சித்துமே பண்ணல சார். எந்த சித்துமே பண்ணதில்லை அவரோட வரலாறுல. இல்லையா? நாம சித்துன்னா அந்த வேலையைத்தான் சித்துன்னு இப்ப நம்ம சொல்றோம். சித்துங்கிறது ஒரு அறிவு. நீங்க நம்ம சித்து விளையாட்டுக்கு போயிட்டீங்க அருணகிரி சார். நீங்க நம்ம சித்து விளையாட்டுக்கு போயிட்டீங்க. சித்தர்கள் வந்து கூடு விட்டு கூடு பாயிற வேலைகள் சித்து வேலைகள் எல்லாம் பண்ணிருக்காங்க. புத்தர் பண்ணதில்லைன்னு சொல்லிட்டாரு. புத்தருக்கு அதுக்குள்ள கொஞ்சம் அனுபவம் பத்தல சார். சித்து வேலைகள்னு சொல்றீங்க பாருங்க. சித்து வேலைகள்னு ஆமா சார். சொல்றீங்க. அதான் சொல்ல சித்துன்னா அறிவை கொண்டு செய்யக்கூடிய வேலைகள். வேலைகள். புரியுதுங்களா? இப்போ புத்தர் அறிவோட இருந்தாரா இல்லையா? ஆமா சார். அப்படின்னா புத்தர்னாலே புத்தினாலே அறிவு, புத்தம்னாலே அறிவுதான். புத்தம்னாலே அறிவுதான் சார். புத்தினாலே அறிவு. புத்தம்னாலே அறிவுதான், சித்துனாலும் அறிவுதான். அதுல இருந்து தான் எஜுகேட்டே வருது. புத்தம் தம்மம் சங்கம். அதுதான் இங்க என்ன விஷயம்னா விநாயகருக்கு சித்தி புத்தி விநாயகர்னு சொல்லுவாங்க. விநாயகரை சொல்லும்போது. ஆமா. ஆனா ரெண்டுமே ஒண்ணுதான் இந்த இடத்துல. ஓகேங்களா? அருணகிரி சார் நீங்க புத்தருங்கிறீங்க, நம்ம நாராயண் சார் வருங்க விநாயகருங்கிறாரு. சார் இன்னொன்னு அது ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா என்ன வித்தியாசம் அப்படின்னா புத்து அப்படின்னா நாம எதை சொல்றோம்? புத்துன்னு எதை சொல்றோம்? பாம்பு புத்து. இயற்கையா உருவாகுறதா? அப்ப பாம்பு புத்து அதெல்லாம் சொல்றோம் இல்லையா? கரையான் புத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா உள்ளிருந்து வெளிவருவதுன்னு பொருள். அருமை சார். புரியுதுங்களா? அப்படி உங்களுக்கு அறிவுங்கிறது உள்ளிருந்து வெளியே வந்தா அது பேரு புத்து. அவர் புத்தர். அவருக்கு உள்ளிருந்து வெளிப்பட்டது. வெளியே இருந்து உள்ள போனா அது பேர் சித்து. அவர் சித்தர். சூப்பர் சார். புரிஞ்சுங்களா? அதான் ரெண்டு ஒண்ணுதான். ஆனா எப்படி போகுதுன்றதுதான் காரணம் விஷயம். அதான் வேறுபாடு இருந்தது சார். அதுதான் கரெக்ட். இதுதான் கரெக்ட். அப்போ சித்தர் வந்து புத்தர் மூலமா தான் சித்தர் வர முடியும். சித்தர் மூலமா புத்தர் வர முடியாது. கரெக்டா? நாராயண் சார் நீங்க அங்க போக கூடாது. அது வேற இது வேற. சார் நீங்க என்ன சொல்றீங்க சார்? உள்ளிருந்து வெளியில வந்தா புத்தர்ன்னு சொல்லிட்டீங்க. இப்ப வெளியில இருந்து உள்ள போனா சித்தர் சொல்றீங்க. அப்ப யாரோ ஒருத்தர் சொல்ல போய் தானே நமக்கு உள்ள போகுது. அப்போ வந்து அப்ப கரெக்டா நான் சொல்றதுன்னு கேக்குறேன். அதான் நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன்னா புத்தர் தான் ஃபர்ஸ்ட், அதாவது புத்தி தான் ஃபர்ஸ்ட்னு சொல்றேன். ஏன்னா நான் உணர்ந்திருக்கேன், அது புத்தி. எனக்கு இன்னொருத்தருக்கு உணர்வை வைக்கிறது சித்தர் அப்படின்னு நான் சொல்றேன். கரெக்டான்னு கேட்கிறேன். இப்படி சொல்லலாங்க ஐயா. உலகத்தினுடைய முதல் சித்தரை ஒரு புத்தர் உருவாக்கினார். சொல்லுங்க சார், திருப்பி சொல்லுங்க, எனக்கு புரியல. உலகத்தினுடைய முதல் சித்தரை ஒரு புத்தர் உருவாக்கினார். உலகத்தோட முதல் சித்தரை ஒரு புத்தர் உருவாக்கினார். அப்போ சித்தர் தான் முதல்லையா? அதுக்கப்புறம் தான் புத்தரா? இல்ல, யாரோ ஒருத்தர் தன்னை உணர்ந்த காரணத்தினால்தான் அதை அடுத்தவருக்கு புரிய வைக்கிறாரு. புத்தர் தான் முதல்ல, அப்புறம் தான் சித்தர்.
அடிச்சு விடல சார். சார் சொன்னதை சொல்றேன். நான் சார் எங்க ஒரு அடிச்சு விடுறேன்? முடிவுக்கு சார் ஒரு முடிவுக்கு வாங்க சார். இல்லைங்கய்யா, நீங்க என்ன பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, உலகத்தினுடைய முதல் ஆசிரியனை ஒரு ஆசிரியன் உருவாக்கவில்லை. கரெக்ட். உலகத்தினுடைய முதல் பொறியாளனை இன்னொரு பொறியாளன் உருவாக்கவில்லை. உருவாக்கவில்லை. சரிங்களா? இயற்கை தான் ஃபர்ஸ்ட் உருவாக்கிச்சு அப்படின்னு இயற்கை வச்சுக்கலாமா? இயற்கை இல்லைங்கய்யா, நான் அப்படி சொல்ல வரல. ம். உள்ள பொறியாளன் இருந்து வெளிப்பட்டார். அதான் ஐயா, பொறியாளன் அல்லாத ஒருத்தன் தான் முதல் பொறியாளனை உருவாக்குறாரு. ஆசிரியனா இல்லாத ஒருத்தர் தான் ஒரு ஆசிரியரை உருவாக்குறாரு. இப்போ நமக்கு பள்ளி பாடங்கள் இருக்கு இல்லையா? பாடங்களை உருவாக்கியவன் பாடங்களை படிக்காதவன். அப்ப படிக்காதவன் உலகத்தினுடைய உலகத்தினுடைய முதல் பாடம் யார் உருவாக்குனதுன்னா, பாடத்தையே படிக்காதவன் தான் முதல் பாடத்தை உருவாக்கினான். சார் ஆனா உணாவை கண்டுபிடிச்சவன் ஆனா உணா படிக்காதவன் தான். அவ்வளவுதான். ஆனா உணா புரியுதுங்களா? கண்டுபிடிச்சவன் ஆனா உணா படிக்காதவன் தான். படிக்காதவன் கண்டுபிடிச்சதை தான் படிச்சவங்க திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருக்கோம். ம். அதான் சொல்றாங்க, கல் தோண்டி முன் தோன்ற காலத்தே மூத்த குடி தமிழ் குடின்னு சொல்றாங்க. இல்ல அதுக்கு பொருள் First வேற. அதுல இருந்து அது தோன்றது சித்தர்கள். இல்ல அது ஓயர்கள். அது பொருள் பொருள் வேறுங்கய்யா. அது கல் பொருள் வேற. தோன்றி நீங்க சொல்றதுக்கான இல்ல பொருள் கல் வேற. தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய அதுவும் முன் தோன்றிய மூத்த குடி. வாளோடு மூத்த குடி முன் தமிழ் குடி. தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. எப்படி? கல் தோன்றி மண் தோன்றி தோன்றா மண் தோன்றா காலத்து காலத்தே முன் வாளோடு தோன்றிய இல்ல மூத்த குடி தமிழ் குடி. வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. ஓ. இதுக்கு என்ன பொருள்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பூமி இருக்கு பாருங்க, இது பிறந்ததுல இருந்து இப்படியே இல்ல. அது ஒவ்வொரு காலத்திலயும் ஒரு பிரளயம் ஏற்பட்டு ஒரு மொத்தமா மாற்றங்கள். உயிரினங்கள்லாம் அழிஞ்சு திரும்ப அது வந்துன்னா ரெனோவேட் ஆகுது, ஆமா சார். புதுப்பித்துக் கொள்ளுகிறது. ஆமா. இல்ல இப்ப நாம கூட சொல்லல பூமி அழிய போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமா சார். அதுல வந்து மொத்த உயிருமே அழிஞ்சிருமா இல்ல கொஞ்சம் மிச்சம் நிக்குமான்னு நமக்கு தெரியாது. புரியுதுல்ல? அப்படி ஒரு பிரளயம் வந்து மனிதர்கள்லாம் உருவாகி இருக்கிற காலத்துல ஒரு பிரளயம் வந்து உலகம் அழியுது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சென்னையில தாழ்வான பகுதியெல்லாம் தண்ணி வந்துட்டே இருந்ததுன்னா மக்கள் எங்க போவாங்க? மேடான பகுதிக்கு வருவாங்க சார். அப்படி உலகம் முழுதும் பள்ளமான பகுதியில தண்ணி வந்ததுன்னா மக்கள் எங்க போவாங்க? தண்ணிக்குள்ளதான் போவாங்க. இல்ல மேடான பகுதி நோக்கி போவாங்க. அந்த மேடான பகுதி எதுனா மலை உச்சி. புரியுதுங்களா? தண்ணி ஏற ஏற நீங்க என்ன பண்ணீங்கன்னா மலை உச்சி நோக்கி போவீங்க. எஸ் சார். இதுல நீங்க ஏற்காடு வந்தீங்கன்னா கூட போட்டிருப்பாங்க MSL 1500, MSL 1650, MSL. அதாவது என்னன்னா மீட்டர் இன் சி லெவல். பூமி மட்டத்திற்கு மேல். இல்ல கடல் மட்டத்திற்கு மேல். சாரி கடல் மட்டத்துக்கு மேல். அப்போ கடல் மட்டத்துல இருந்து அது 1500 மீட்டர்ல இருக்குது, 2000 மீட்டர்ல இருக்குது, 3000 மீட்டர்ல இருக்குது நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அப்படி அதுதான் வந்து உச்சி பகுதி. அப்படி இந்த உலகத்துல பிரளயம் வரும்போது சரிங்களா, பேசக்கூடிய இனமாக இருந்த மக்கள் சரிங்களா தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக மலை உச்சிக்கு ஓடுறாங்க. புரியுதுங்களா? அப்ப நிறைய விலங்கு அழியுது, நிறைய இனங்கள் அழியிறாங்க, மனித இனங்கள்லாம் அழியிறாங்க. எல்லாம் அழிஞ்ச பிறகு மிச்சம் எஞ்சி இருக்கிறது யாருன்னா அந்த மலை உச்சியில இருந்தவங்க. அதுதான் இந்த இடத்துல என்ன பொருள்னு கேட்டீங்கன்னா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தேன்னு என்ன அர்த்தம்னா, இப்போ பிரளயம் வந்து தண்ணி எல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் இப்ப நம்ம சென்னை இருக்கு பாருங்க, தண்ணியில மூழ்கிடுச்சு, அது அப்படியே இருக்குமா? வத்துமா வத்தாதா? வத்தும் இல்லையா? அப்படி பல கோடி ஆண்டுக்கு அப்புறம் மாறும். அதான் இப்ப வத்தும் போது முதல்ல எது நமக்கு தெரியும் கண்ணுக்கு? மேல என்ன பெரிய மேடான பகுதி தான் வெளியே தெரியும். தெரியும். புரியுதுங்களா? அப்படி வத்தும் பொழுது சரிங்களா, அப்போ வந்து மக்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, கற்களை கொண்டு கருவிகள்லாம் தயார் பண்ணிட்டாங்க, இரும்பை கொண்டு கருவிகள்லாம் தயார் பண்ணிட்டாங்க. வால் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கருவி. இது அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, அந்த தண்ணி ஏற ஏற தான் கிட்ட இருந்த பொருட்கள் எல்லாம் தூக்கிட்டு போக முடியுமா? முடியல. அதனால ஒரு வால் மட்டும் கொண்டு போறான். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, எதிர்க்க ஏதாவது விலங்குகள் தாக்கினா அந்த விலங்குகள்ல இருந்து போராடுறதுக்கு. ரெண்டாவது நம்ம போகக்கூடிய பாதையில குறுக்கில் இருக்கிற மரம் செடி கொடி எல்லாம் கட் பண்ணிட்டு போறதுக்கு. ரெண்டாவது எங்கெங்கெல்லாம் ஏதாவது இடர்பட்டா கைக்கு பதிலாக பயன்படுத்திக்கிறதுக்கு அந்த வாழை எடுத்துட்டு போறான். அது மட்டும் தான் கையில கொண்டு போன பொருள் அப்படின்றாங்க. புரியுதுங்களா? அப்படி கொண்டு போன பொருளை அவன் திருப்பி கொண்டாரான் இல்லையா? ஆமா, அது மட்டும் தான் கையில கொண்டு போறான் தனக்கு தேவையான பொருள்னு. இப்ப பல பேர் பாத்தீங்கன்னா சென்னையில வீட்டுல தண்ணி வரும்போது சில பொருளை மட்டும் எடுத்துட்டு வெளியே போயிருவாங்க.
அந்த மாதிரி அந்த காலத்துல வந்து இந்த உலகத்திலே பிரளயம் வந்து தண்ணியால் மூழ்கும் பொழுது எதை பொருளை கொண்டு போனோம் அப்படின்னா வால் மட்டும் கொண்டு போனதாக சொல்லப்படுகிறது. அப்படி கொண்டு போயிட்டு அந்த தண்ணி வத்தும் இல்லையா, வத்த 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 என்ன ஆகுதுன்னா முதல்ல எது தெரியுதுன்னா மலைகளினுடைய உச்சி தெரியுது. சின்ன சின்ன மலையா இருக்குமா இல்லையா, அந்த உச்சி தெரியுது. ஆனா இவன் விவசாயம் பண்ணா இவருக்கு என்ன தேவை, லேண்டு வேணும். லேண்டு தெரியுமா உடனே கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா இன்னும் தண்ணி வத்தணும். அப்ப இந்த இடத்துல கல் தோன்றி மண் தோன்றா காலத்துனா அதுக்கு என்ன பொருள்னு கேட்டீங்கன்னா, இந்த தண்ணி வத்த வத்த முதல்ல மலை முகடுகள்லாம் தெரிந்து விட்டது வெளியே, அதுதான் கல் தோன்றி. மண் தோன்றா அப்படின்னா மொத்த தண்ணியும் வத்தி இன்னும் மண்ணு தெரியல, அதனால கல் தோன்றி. கல்லுன்னா மலைன்னு அர்த்தம், புரியுதுங்களா? அதனாலதான் நாமக்கல் திண்டுக்கல்லாம் நம்ம பேர் வச்சிருக்கோம். நாமக்கல், திண்டுக்கல், குண்டுக்கல் அப்படின்னா அந்த கல்லுன்னு வர ஊருக்கெல்லாம் என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா அங்க மலை இருக்குன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. புரிஞ்சுங்களா ஐயா? அப்போ கல்லுன்னா அதுக்கு நாம நினைக்கிற மாதிரி பாறையோ இல்ல கல்லோ அப்படி இல்லை, அதுக்கு மலைன்னு பேரு. அப்படி அந்த தண்ணி வத்த 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 சரிங்களா, இந்த உலகத்துல எஞ்சி இருந்த மனித இனம் மழை தெரியுது, இப்போ இன்னும் பூமி தெரியல. அப்படி வத்த 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 சரிங்களா, எஞ்சி இருந்த இனம் யாருன்னு பாத்தீங்கன்னா அவன் பேசுற மொழி என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ் மொழின்றாங்க. அதுதான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து சரிங்களா வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. அப்ப அவன் கையில வச்சிருந்த ஒரு கற்கால கருவி என்னன்னு கேட்டீங்கன்னா வாள். திரும்ப அவன் என்ன பண்றான், அதை வச்சுதான் நிலத்தெல்லாம் கீறி விதைய போட்டு எல்லாம் வளர்க்கறதா பின்னாடி சொல்றாங்க. மொத்தல வந்தனா இதுக்கு பொருள் என்னன்னா அதுதான். அப்ப எஞ்சி இருந்த இனம், இந்த பிரளயம் ஏற்பட்டு இந்த உலகத்துல எல்லாம் அழிஞ்ச பிறகு எஞ்சி இருந்த மனித இனம் பேசிய மொழி என்ன மொழி என்றால் தமிழ் மொழி என்று கூறப்படுகிறது. புரியுதுல ஐயா? இன்னொரு தகவல் சார், சென்னை தேனாம்பேட்டை இருக்குல்ல சார், அதுல பக்கத்துல ஆலயம்மன் கோவில்னு இருக்கு. ஒரு காலத்துல மெரினா பீச் அந்த இடம் தான், அந்த இடத்துலதான் இந்த மீனவர்கள் அவங்க கட்டின கோவில் ஆலயம்மன் கோவில். இன்னைக்கு இந்த ஆலயம்மன் கோவிலும் மெரினா பீச்சுமே 3 கிலோமீட்டர் இருக்கு. ஒரு காலத்துல கடல் இங்க இருந்தது, அப்புறம் கடல் உள்ள போயிடுச்சு. இது வந்து வரலாற்றுல பதியப்பட்டது. சீக்கிரம் வந்துட்டு சார், நீங்க அங்க வந்துரு, நீங்க தைரியமா இருக்கு. சீக்கிரமா அங்க கடல் வந்துரு. சரிங்க, இன்னைக்கு பாடத்திட்டத்துல வேற எதுவும் கேள்வி இல்லையா, நிறைவு செய்யலாமா? லட்சுமிமா, உலக மக்கள் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை வாசிங்கம்மா. சார் ரெடியா இருக்கேன் சார். சார் அது நான் வழிமொழிகிறேன் சார். வழிங்கம்மா. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக உங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே, அனுதினம் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம் ஆளுமை செல்வாக்கு வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம் புகழ் வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெரும் கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி, எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி, எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி 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 அனைவருக்கும் நன்றி.
மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.